அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் அப்படி இருக்கிறீர்கள்? நான் நலமாக சுகமாக வளமாக இருக்கிற ஆண்டவர்களால். ஸோ இன்றைய பதிவு என்னென்னு கேட்டால், நல்ல மனிதர்கள் நல்லா இருக்கணுன்ற பிரார்த்தனைகள் என்ற எப்போதும் உண்டு. நல்ல மனிதர்கள் வரையில் மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்காதவர், எந்த வகையிலையும் மற்றவர்களை காயப்படுத்தாதவர்கள், மற்றவர்களை பிளான் பண்ணி துன்பம் கொடுக்காதவர்களை நல்லவர்களாக கருதுவோம். இந்த கலியுகத்திலையும் நல்லவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், நல்லவர்கள் சொன்னால் சாமி பாட்டு பாடுறவர்களோ கோயிலுக்கு போகிறவர்களோ கும்பாசனம் செய்கிறவர்களோ இல்லை. அதுக்காண்டி அவர் கெட்டவர்கள் இல்லை. மற்றவர்களுக்கு தீமை, அதாவது சுயநலமாக நடித்து தங்களுக்கு தேவையானதை பெற்று மற்றவர்களை அவமானப்படுத்துகிற மாதிரியான ஆக்களும் இருக்கணும். திட்டமிட்டு பிளான் பண்ணி மற்றவை கெடுக்கிறதையும் இருக்கணும். இப்படி இப்போ உலகத்தில் பல வகையான மனிதர்கள் இருக்கணும். ஸோ கலியுகம் கண்டையில் இப்படியான மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். அது தெளிவாக நடக்கும். இதுக்கு சின்ன உதாரணம் சில பக்கத்தில் அண்மையில் இருக்கிற சிலர் முன்னாள் போராளிகள் என்று சொல்லிக்கொண்டு அதுக்கும் உளவுத்துறை குற்றமாண்ட நாங்கள் படையில் இருந்தது தான் கேட்டால் சொல்கிறது. அண்ணன் கத்திரிக்காய் கறி இருந்தேன் அரைக்க விடுறது. அதே முழுக்க அப்படித்தான் அண்மையோடு இருந்து சாப்பிட்டு நான் குற்றமானோட இருந்தாங்கன்னா செய்கிறவங்களுக்கு கேவலமான வேலை. சில பேர் பெண்களோடு இருந்து கொண்டு இந்த கோயில் சம்பந்தமான இதுகளுக்கு சில வச்சு ஆப்புகொண்ட இதன்படி அவர்களுக்கு சில விலங்குகள் விராண்டி உயிர் போகிற ஆபத்துகள் ஊசி போட்டோன்னு தெரியணும். இப்படித்தான் நடக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள். அதாவது நக்கரநாயகி சர்க்கரை சிவலிங்கம் தெரியாமக்கினா இப்படி தான் நடக்கும். ஸோ பதிவுக்குள்ளே போகும். உடைய பதிவு எதை பற்றினான்னு சொன்னால், எங்களை இளங்குமன் அவர்கள், தம்பி இளங்குமரன், மதிப்புக்குரிய இளங்குமரன், என்னுடைய வேர்ட்ஸ் நல்ல விஷயங்கள் சொன்னால் மதிப்புக்குரியன்று வரும். வேறங்கண்டு இல்லை. அது கேவலம் கட்ட வேலையை செஞ்சால் அது ஜனாதிபதியில் பேச்சு தான் போகும். சரிதானே? ஸோ இந்த வகையில் இளங்குமரன் நல்ல ஒரு பதிவு போட்டிருக்கிறார். அதை நான் படித்து முடிச்சுட்டு வரணும். இன்றைக்கு பெரிய பேசுபொருளாக இருக்கு. நேர்மையாக அரசியலை செய்து மக்களுக்கு நல்லதை செய்யுங்கள். இனவாதத்தை உருவாக்க நினைக்காதீர்கள். இனவாதத்துக்கு எதிராகவே நாங்கள் தொடர்ந்து போராடி வருகிறோம். அரகல மக்கள் எழுச்சி போராட்டம் இந்த நாட்டின் அரசியல் வரலாற்று திருப்புனையாக அமைந்தது. அது உண்மை. அந்த நேரத்தில் மக்கள் தங்கள் உரிமைக்காக வீதிகளில் இறங்கி போராடி கொண்டிருந்த போது பாராளுமன்றத்துக்கு செல்லும் முக்கிய வீதிகள் அனைத்தும் மறைக்கப்பட்டிருந்தன. அந்த சூழ்நிலையில் பல அரசியல்வாதிகள் மக்களை தவிர்த்து பின்வழிகள் மூலம் நகர முயன்றனர். ஆனால் எமது ஜனாதிபதி தோழர் அருணகுமார திசாநாயக்கா மட்டும் மக்கள் நின்ற அதே பாதையிலே எந்த அச்சமின்றி நேரடியாக வருகை தந்தார். மக்கள் மத்தியில் நின்று அவர்களின் கோபத்தையும் கேள்விகளையும் நேருக்கு நேர எதிர்கொண்டார். அதுவே ஒரு உண்மையான மக்கள் தலைவர் அரசியல் பண்பாகும். அந்த நேரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒருவருடன் ஜனாதிபதி தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் சமூக ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டது. கருத்து வேறுபாடு இருந்தாலும் மக்கள் மத்தியில் நின்று பதிலளிக்கும் அரசியல் கலாச்சாரத்தை அவர் வெளிப்படுத்தினார். இன்று அதே நபர் முள்ளிவாய்க்கால் நினைவு விவகாரத்தை இனவாத ரீதியாக மாற்றி சமூகத்தில் குழப்பத்தையும் மதத்தை உருவாக்க முயற்சிக்கிறார். தமிழர் மக்களின் துயர நினைவுகளை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி இன உணர்வுகளை தூண்டி மீண்டும் சமூகத்தை பிரிப்பதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றன. இது உண்மை. அரசியல் ரீதியாக மக்கள் மத்தியில் ஆதரவு இழந்த சில தரப்புகள் தங்களது சுயநல அரசியல் லாபத்திற்காக இந்த விவகாரத்தை திசைக்கு உண்மையான பிரச்சனைகளை மறைத்து மக்களை தவறாக வழிநடத்த முயல்கிறார்கள். மக்களின் உணர்வுகளை பயன்படுத்தி அரசியல் செய்வது மிகவும் ஆபத்தான செயல். முள்ளிவாய்க்கால் என்பது அரசியல் நாடகத்துக்கான மேடை அல்ல. அது ஆயிரக்கணக்கான உயிர்களின் நினைவும் வலியும் சேர்ந்த வரலாறு. அந்த உணர்வுகளை இனவாதத்துக்கு அரசியல் லாபத்துக்கும் பயன்படுத்த எந்த முயற்சிகளையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்று நாட்டுக்கு தேவையானது மக்கள் மத்தியில் வெறுப்பை விதைக்கும் அரசியல் அல்ல, மக்களை ஒன்றிணைக்கும் உண்மையான பேசும் பொறுப்புடன் செயற்படும் அரசியல் தான். இன மத மொழி வேறுபாடுகளை தூண்டி நாட்டை மீண்டும் பின்னுக்கு இழுக்கும் அரசியலை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையை உணருங்கள், பிரிவினை அரசியலை நிராகரிங்கள், ஒற்றுமை பொறுப்பு மற்றும் மக்கள் நல அரசியலுடன் முன்னேறுவோம். இந்த படமும் போட்டிருக்கு. சரிதானே? இது இளங்குமரன் தரப்பு. இதே மாதிரி போராட்டத்தில் இவர் ரீச்சாரண்ட பதிவை நான் போட்டிருப்பேன். இப்போ நானும் கிட்டத்தட்ட ஃபேஸ்புக் பண்ணுற ஊடகம். இப்போ அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா புலிகள் தரப்பில் இப்படி இத்தனை இராணுவம் கொல்லப்பட்டான்னு சொல்லப்படும். அதையும் நியூஸ் பேப்பர் போடும். பிறகு இராணுவ தரப்பு பேச்சாளர் இவர் மறத்தாரண்டும் போடும். சேனல் ஃபோனும் வந்துருக்கு. அதை மறப்பும் இருக்குது. மாறி மாறி நடக்கும். ஊடகங்கள் ரெண்டையும் போடும். ஊடகங்கள் நடுநிலையாக இருக்கும், ரெண்டையும் போடும். ஆனால் எடிட்டோரியலில்
ஃபைனலாக விஷயத்தை எழுதும். அது மாதிரி இப்போ நான் 10 டே போட்டிருப்பேன். எடிட்டோரியல் மாதிரி நான் கருத்தை சொல்ல போகிறேன். கவனமாக கேட்டுக்கொள்வோம். தலைவர் இருக்காரா இல்லையா புலித்தலைவர்ன்றது எங்களுக்கு இப்போ கேள்வி இல்லை. மக்கள் நிம்மதியாக இருக்கணும் தான் கேள்வி. இன்றைக்கு நிறைய பேருக்கு தலைவர் இருக்கிறாருன்னு சொல்லணும், அதை வச்சு பிழைப்பு. தலைவர் இல்லையான்னு சொல்லணும், அதை வச்சு பிழைப்பில் ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க. தலைவர்னு சொல்லி இவர் மட்டும் தரவர்கள் 5 இயக்க தலைவர்களும் இருக்கிறார்கள். 5 இயக்க தலைமைகள் என்ற நோக்கம் மக்களுக்கு விடிவு. அந்த மக்களிட முடிவை பற்றி யோசிக்காமல் ஒவ்வொரு தலைவர்கிட்ட புராணம் பாடுறதுலேயே நேரம் கழிச்சு கொண்டு விட்டார்கள். அனைவருமே பைத்தியங்கள். அதை முளையும் கொள்ளும். முதலாவது மக்களிட தீர்வை பற்றி சிந்திக்கிறீர்கள். அடுத்தது மே 18 நாளும் சரி, மாவீர தினம் ஒன்றாலும் சரி, இலங்கைக்கா நடக்குது. ஈழமொன்று பிடிபட்டு அதுக்கு நடக்கலை. ஈழமொன்று பிடிபட்டு அதுக்கு இப்போ டெலோஸ்ரீ என்ன தலைவராக இருந்தாலும், அல்லது புலாட்டு மாமேஸ்வரன் தலைவராக இருந்தாலும், அல்லது பத்மநாபன் தலைவராக இருந்தாலும் அவர்கள் அறிக்கை விடலாம், இதை இங்கே கொண்டாடுங்க, இங்கே எப்படி செய்யுங்க, சரிதானே. ஆனால் ஈழமொன்றே இல்லை. சும்மா டிக்டாக்லாம் ஈழம் பிடிக்கிற மொழியை நடைமுறையில் இது வரைக்கும் அப்படி ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு கட்டியெழுப்பப்பட்ட இலங்கைக்கு அழகிய தீவில் அலைவரும் ஆனந்தம் வாழ்நாண்டவர் கடைசி ஸ்பீச்சில் சொன்ன மாதிரி அழகிய தீவுக்கு ஒரு ஜனாதிபதி தான். அவர் தான் எதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறது, எதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறான்னு சொல்கிறது. இது கூட தெரியாத சில அறிவிலிகள் தான் தங்களை புத்திஜீவிகளாக காட்டிக்கொண்டு ஊடகங்களில் உலாவரி நம்பிக்கை. ஸோ சரி, அதுகளை பற்றி காய்ச்சி எங்களை டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நான் சொல்கிறேன். ஸோ அப்போ ஜனாதிபதி தான் மே 18க்கும் கொண்டாட விட்டது, மாவீரர் தான் கொண்டாட விட்டால் அதுக்கு மேலே வாழ்த்துக்கள். நல்லா செஞ்சால் வாழ்த்த தாமனும் பேர்ட்ஸ் நல்லா வரும். கெட்ட செஞ்சால் ஆரண்டு இல்லை. ஜனாதிபதிக்கு கிளி விழுந்திருக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா சில பேர் அங்கே இருக்கிறவங்க என்ன ஆஸ்திரேலியாவில் மிஷினை கூட்டி நிறுத்துகிற மெண்டல்கள் இருக்குது. அதை வந்து இழிச்ச பேச காட்டுங்க. இன்னொன்று அவை சொல்கிறதுக்காகவும் அவ சொல்கிறதுக்காண்டி அவருக்கு இழிச்ச பேசும். இன்னொருத்துக்கு இருக்காங்க குழம்புக்காரையாக வந்து நீ வந்து தாடி வச்சு கொண்டு அனுரா பற்றி பேசு, முடி வச்சு கொண்டு பேசணுன்றது அதுக்கும், அல்லது சில பைத்தியங்கள் ஒரு கதைகளுக்கும் ஏற்ற மாதிரி நான் இங்கே என்ன மாற்றி கொண்டிருக்கலாம். யாரா சத்தியதுனாண்டா ஒரு ஸ்டாண்டர்டு அண்டையிலேருந்து இண்ட வரைக்கும் அதை நான் யாருக்காக மாற்ற மாட்டேன். அன்பாக இருக்கிறவனுக்கு அன்பாக இருப்பேன், பம்பாக இருக்கிறவனுக்கு கேடு கட்டவனாக இருப்பேன். ராமர் மிகவும் நல்லவர், ஆனால் வாலி கட்டவன்னா ஒட்டி நின்று தான் போட்டார். அது ராமாவதாரத்தில். கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ சூழ்ச்சிகள் செஞ்சார். இது கலியுகம். கிருஷ்ணர் வந்தார் இல்லை எனக்கு தெரியாது, ஆனால் கிருஷ்ணர் நான் வழிவர வழியாக எனக்கு வந்த பிரார்த்தனை நல்லவனுக்கு மிக 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 நல்லவனாக இரு, நொப்போல கெட்டவனுக்கு மிக 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 கேடு கட்டவனாக இரு. இதுதான் இந்த பாலிசி. இப்போ குறிப்பாக என்ன ஹேங் பூலிங் செஞ்ச குரூப்பை நான் உயிரோடு இருக்க விட போகிறதில்லை. அவனை கடைசி வரைக்கும் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன். நாட்டில் தங்களோட பிள்ளையை அவங்கள ஒத்துக்கொள்ளணும். அந்த குரூப் அது ஒரு ஆளோ பல பேரை ஒத்துக்கொள்ளணும். அந்த சம்மந்தப்பட்ட பொண்ணும் தன்னை தவற ஒத்துக்கொள்ளும் வரைக்கும் என்ற ஊடகத்தாக்கு அறம்புறமாக இருக்குது. அவையால் என்ன வேணும்னாலும் செய்யலாம். என்ன ஒரு கெண்டக்கல் மசரை கூட பிடுங்க முடியாது. இது ஓப்பன் சேலஞ்ச். கடைசி வரைக்கும் ஒன்றும் பிடுங்க முடியாதுன்னா இந்த பக்கம் நியாயம் தர்மம் இருக்குது, நேர்மை இருக்குது, உண்மை இருக்குது, இரக்கம் இருக்குது, மற்றவைக்காண்டி இறங்கி செய்த செயல்கள் இருக்குது. இப்போ இறங்கியும் நாங்கள் ஒரு பிச்சைக்காரனுக்கு 5000 ரூபாய் கொடுத்தா அந்த பிச்சைக்காரன் வந்து எனக்கு ஆப்படிக்க ஒழிக்கிட்டா விட முடியுமோ? காசு இல்லை. அதே மாதிரி அன்பில் எனக்கு ஒரு ரோஸ் ஆண்டு கேட்டு அதை வாங்கி வச்சுக்கொண்டு இவர் எனக்கு ரோஸ் அனுப்பிட்டாருன்னா அதை விட முடியுமோ? கெஞ்சி கேட்டு போட்டு. ஸோ அது எந்த வகையான இது முதல்னாலும் ஒரு கை பார்க்குறேன்னு நான் முடிவெடுத்தேன். விடுறையில் கடைசி வரைக்கும் இப்படியான நாயலுக்கு கடைசி வழி தான் இருக்குது. அப்படி உதவி செஞ்சதால் இதை பூனிட்டு நாயிட்டை கடை வாங்கினு பார்க்குறது கேட்டால் பட்டமான புலகத்துறை. இன்றைக்கு இயக்கத்துக்கு நான் எதிர்ப்பு இல்லை. ஆனால் இயக்கங்களில் தலைமைகளோட பேர்களை சொல்லிக்கொண்டு தங்களை வயிறு வளர்க்குற கூட்டங்கள் சிலர் இப்போ புதுசாக ஒழிக்கிட்டு இருக்குது. தலைவர் தூக்கி வளர்த்தாங்க, பிரிகேடி என்று தங்களை சொல்லிக் கொண்டிருக்கோம். எப்படி ஒரு கேவலம் என்னமோ அவ்வளோ இழுக்குது. காசு கேட்டு கொண்டிருக்கு. அது மே 18 போட்டு அதெல்லாம் ஒரு நன்மை என்ன நல்ல மாதிரி என்ன நினைக்கிறேன். ஆனால் இவைகள் மற்றவர்களை வந்து குறை சொல்லி கொண்டிருப்பாங்க. சரி வா பதவிக்கு போகும். அப்போ இன்றைக்கி இதை பற்றி சொல்லிட்டு போகும். இப்போ மே 18 அவர் முதல் அனுமதி அளித்தது மிக நல்ல விஷயம். மாவீரத்துக்கு அனுமதி கொடுக்குற நல்ல விஷயம். மாண்புமிகு ஜனாதிபதிக்கு வாழ்த்துக்கள். அதுதானே மீண்டும் ஒரு என்னோட மதிப்புக்கு ஜனாதிபதிக்கு ஒரு லவ்வோட ரோஸ் கொடுக்கும். லவ் யூ ஜனாதிபதி. சரிதானே. ஸோ அனுரகுமார் திசானாக்க மற்றும் இளங்குமரன் லவ் யூ டூ. நல்ல பதிவு, உண்மையாக நல்லா இருக்குது. அவர் எழுதினாரோ கேட்டு எழுதினாரோ நல்ல பதிவு. அவர் இன்னும் நான் விளக்கமாக தான். இப்போ மக்கள் நிம்மதியாக இருக்கணும் தான் தேவை. இப்போ சில பேர் அவர் தலைவர் இருக்கிறாருங்க, சில பேர் இல்லையண்டினா இருக்கிறாருன்னு சொல்ல அப்போ ஏன் வர்றாருன்றா சில பேர் சொல்கிறது அவர் தான் இருக்கைக்கு இந்த மக்களை துன்பம் கொடுத்தவர் இங்கே. இப்போ நான் இல்லையான்னு தெரிஞ்சு நிம்மதியாக இருக்கேன். திருப்பி இருக்குன்னு தெரிஞ்சால் மக்களை துன்புறுத்துவான் தமிழ் மக்களை. அவருக்கு தமிழ் மக்களை துன்புறுத்த பிடிக்காது. அதனால் சைலண்டாக இருக்கணும் ஒரு பக்கம். இது உண்மை என்ன தெரியும். இல்லாதவன்னு சொல்கிறவன் மாவீரர் தினம் கொண்டாடணும் அவற்றை பேரில் வயிற்று பிழைப்பு காசு பண்ணி கொண்டு இருக்கிறேன். அப்போ இன்றைக்கு அந்த
முன்னாள் போராளின்னு போட்டிருக்கோம், பார்த்து கொடுப்போம். வேண்ட வண்டவாளங்கள் தெரியும். அப்போ உண்மையாக விசுவாசிகள் செத்து போனாங்க. புலிகளில் மட்டும் இல்லை, நான் அடிக்கடி சொல்கிறேன், லோ பிளாட் எல்லாத்துலேயும் செத்து போனாங்க. அவங்களுக்கு இன்றைக்குமே சொல்லிட்டு இந்த கேடுவிட்ட நாய்களுக்கு எப்போவுமே சப்போர்ட் இல்லையா? சரி, அப்போ இன்றைக்கு கொழும்பில் கொண்டு போய் பிரபாகரன படத்தையோ உமாமேஸ்வர படத்தையோ கொண்டு போனால் அவன் விடுவானோ? ஏன் கொண்டு போகிறீங்க? நீங்கள் சமநிலையாக விரும்புகிறீங்க, சமநிலையாக குழப்பக்கூடாதுன்னு நினைக்கிற நீங்கள் மே 18 செத்தவை காட்டி கொண்டாடுறீங்க. யாருக்குமே எதிராக கொண்டாடணும்? புலிகளுக்கு எதிராக தான் கொண்டாடணும், இல்லைங்கிறவனுக்கு எதிராக கொண்டாடக்கூடாது. மக்களை கேடியாக வச்சது புலிகள். கொத்தாக கொண்டு போட்டது அவனாக இருக்கலாம். இப்போ எங்கடா வீட்டுக்கு தான் செல் விழுந்தது, வைரவருக்கு மேலே விழுந்து வைரவர் முழுக்க செய்கிறோம். இதுதான் மும்பாசம் செய்யணும். அதுக்கு காசு ஆறாண்ட பேரில் ஒரு கூட்டங்கள் அவங்க அப்படி செஞ்சால் தரோம் கூட காசை நம்பி நாங்கள் இருக்கல. இறைவன் பேரை நல்லா நடக்கும், உங்கள்கிட்ட ஒரு பைசா நாங்கள் எதிர்பார்க்க போகிறோம் இல்லை, தண்டவாட்டில் நடக்கும். இந்த கேவலங்கட்ட நாயல் அந்த டிவியிலேருந்து இப்போ என்னை பற்றி பிள்ளையாக போட்டது ஒரு பெண்ணாட கோயிலுக்கு செய்யும் உன்ற காசு எனக்கு என்னத்துக்கு நாய் உன்னை கேட்டு நினைப்பதில்ல. அவர் ஐயா தான் சொன்னார், கோயிலுக்கு நேரம் செய்ய போகணுன்னா நீங்கள் மறக்காதீங்க. ஆனால் மறக்க போகணும். இப்படியா நாயல்கிட்ட பண்ணக்கூடாது, இப்படி கடைசி எண்ணங்கள்கிட்ட பண்ணக்கூடாது, ₹1 பண்ணக்கூடாது. சரி தானே? அதில் இந்த காசுக்கு அதை விட தெருவில் இருந்து பிச்சை எடுத்து கோயிலில் செஞ்சு கொள்ளலாம். சரி, அப்போ ஒரே செகண்ட். கோயிலில் சொல்கிறது, வேலையில் நொட்டுறது, மலேரியா உதவி செஞ்சுட்டு வர எல்லாம் ஒரு கேவலமான மென்டாலிட்டி தான் செய்யும். என்னோட கதை கொண்டு விரும்பினா நம்பர் இருக்குது, நான் இந்நேரம் காய்ச்சா நான் 6 இல்லை அவமானப்படுத்த போதும். சரி, இது எத்தனாயிரம் பேர் காய்ச்சிருக்கணும். இந்த அண்டைக்கும் பார்த்தா எத்தனையோ இந்த நண்பிகள் காய்ச்சிருக்கேன். நான் அவரோட கதைக்க அவட்டம் தான் பிள்ளை. எனக்கு இந்த 5-6 நண்பிகளோட தனித்தனியாக காய்ச்சினா குரூப் பிள்ளையும் காய்ச்சினான். ஸோ நன்றி எல்லாருக்குமே. அதை நான் தொடருவேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களோடையும் காய்ச்சினேன் படிக்கிறேன். அப்போ அதுகளை விடுபட்டது தான் எனக்கு பிரச்சனை. அதோட கண்டினியூ பண்ணி கொண்டிருக்கோம். சரி, விஷயத்துக்கு அப்புறம் டைவர்ட் பண்ணி போயிடும். அப்போ இன்னும் சில விஷயங்கள் நான் சொல்ல இருக்கிறேன். இதே மாதிரி சில பேர் தங்களுக்கு பிடிக்காதவர்களை தாக்கணும்னு சொல்லி என்னுடைய நண்பனுக்கு சஜித் பிரேம் என்ற பேரில் ஒரு ஐடியா போட்டு இந்த பொம்பளை தவறாக தன்னை பெட்டி காய்ச்சிருக்குது, அவரை இன்னொரு ஆளை பெட்டி காய்ச்சிருக்கு என்று சொல்லி தூண்டி விட அவனை எனக்கு நினைப்ப நானும் அந்த ஒரு முஸ்லீம் பொம்பளையை பற்றி போட்டு விட்டேன். அந்த பிள்ளை அவன்கிட்ட லைவுக்குண்டே போனால் வெளி டீசெண்டாக இருக்குது, 3000 ஃபாலோவர்ஸ். இது மாதிரி கேவலம் கட்டது இல்லையா? இது தனக்கு நாட்டை பற்றி காட்ட ஒரு ஐடியும், சினிமா பக்தி பாட்டு பாடி ஒரு ஐடியும், சும்மா அப்பப்போ ஒரு சினிமா பாட்டு போட நீட்டான ட்ரெஸ்ஸில் போட்டு ஒன்று செய்கிறது. ஆனால் உள்ளுக்கு இருக்கிறது கேவலமான வன்ம எண்ணங்கள். இன்னொரு ஐடியில் இன்னொரு பிள்ளை ஒன்று பார்த்தேன், என்னது நிசாண்ட பேரில் சிங்கப்பூர் என்ன தெரியாது, அது அர்ஜுனாவே மெஹரோடு கூட கௌசல்யானோட கூட போடுது. யோசிச்சு பாருங்க, உள்ளத்தில் இருந்ததான் வார்த்தையில் வரும். ஒரு ஊடகவியலாளருக்கு ஒரு தர்மம் இருக்கணும், அட்டாக் பண்ணிக்கல வேறுதானே. ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு ஒரு பெண்ணை அறநிர்வாணம் போடுதுண்டா பப்ளிக்கில், அது கள்ள ஐடி வச்சிருந்து எத்தனை பேருக்கு அறநிர்வாணம் படம் போட்டுருங்க யோசிச்சு பாருங்க. அப்போ சொல்ல முடியாது. உள்ளத்துக்கு இருக்கிற பக்திரங்கள்லாம் வெளியில் வரும். அதுக்கு சோடியாக்களை கண்டா பிடிக்காது, அதுக்கு ஒரு இரிட்டேஷன். நான் முன்னுக்கு ஒரு பதிவு போட்டிருக்கிற அந்த பெண்கள் தனிமையில் இருந்தால் எப்படியான பிரச்சனைகளை பார்க்கணுன்னா 2 பேர் சோடியாக இருந்தால் பிராண்டு வைக்கு பதிவுகள் போடுறது. நீங்கள் கௌசல்யாவோட போகலாம் தானே, அவனை யாரோடையனாலும் போட்டோம், உங்களுக்கு என்ன? நான் எப்பயுமே அர்ஜுனா கௌசல்யாவோட போகிறதுக்கு எதிர்ப்பு கிடையாது. தங்கச்சின்னு சொன்னால் கல்யாணம் கட்டுன்னு தான் சொல்லியிருக்கேன். அவளுக்கும் ஒரு கல்யாணம் பண்ணணும், உனக்கு ஒரு மண்ணும் கட்டுமுடாப்பான் இல்லையா? அந்த பிள்ளையோட காய்ச்சி அந்த செஸ் பிள்ளையோட காய்ச்சி சேர்த்து வைக்கிறாப்பான் இல்லையா? அவள் துப்புரா பண்ணான்னா நீ கட்டணும் தான் சொல்லி கொண்டு இருக்க. ஆனால் வாழணும், அவனுக்கு பொம்பளை இல்லை, அவன் அப்படியே இருக்குது. ஆம்பளை எத்தனை நாளை பொம்பளை இல்லை இருக்குது. அவள் தனியாக இருந்தால் எத்தனை பிரச்சனை வரும்னா அங்கே கீழே போட்டுருக்கு. ஆம்பளை மட்டும் இல்லை, பொம்பளையும் ஆம்பளை துணையெல்லாம் இருந்தால் தாம்பத்தியங்களாண்டா அவ்வளோ பிரச்சனைலாம் போட்டுருக்கிறது. படித்து பாருங்க. நாங்கள் ஒரு கள்ள ஐடி வச்சிருந்து காதலையோ காமங்களையோ எழுதுறதில்லை. காதல் என்றாலும் இந்த ஐடி தான், காமம் என்றாலும் இந்த ஐடி தான். ஓஷோ மாதிரி எங்களோட முகத்தை வச்சு கொண்டு தான் காதல், வீரம், காமம், அரசியல், ஆன்மீகம் மற்றும் நகைச்சுவை எல்லாத்துக்கும் வேண்டிய ஒரு ஐடி தான். நான் யாருக்கும் என்னுடைய விஷயங்களை வெளியில் காட்டுறதுக்கு பயப்படுறதில்லை, வெக்கப்படுறதும் இல்லை. காதலை காய்ச்சா வெக்கம் இல்லை, காமத்தை காய்ச்சா வெக்கம் இல்லை, எல்லாத்தையும் அழைக்கப்படும். சில பேருடைய முகமூடி போட்டுக்கொண்டு தங்களை புனிதர்களாக காட்டிக்கொண்டு ஒரு ஃபேஸ்புக் ஐடிகளை பார்த்தீங்கன்னா மிகவும் புனிதர்களாக காட்டிக்கொள்வார்கள். தங்களை பார்த்தா புத்தஞ்சரணம் கச்சாமி என்று இருக்கும், அம்மாவாண்ட போதனைகள் இருக்கும். அங்கே பெரிய பெரிய தங்களை பற்றிய குடும்ப குத்துவிளக்கள் மாதிரி காட்டிக்கொள்வது. சரி, சொந்த இதில் இருந்து மெசேஜ்களை போட்டு அதை பிளாக் பண்ணிவிட்டு கள்ள ஐடியில் பாட்டு பாடுறது, கூத்தாடுறது, படங்கள் கேவலமான அனுப்புறது, கேவலமண்டு இல்லையாது. அது செய்ய வேண்டிய பேர் தான் கல்யாணம் கட்டி 4:30 செய்யணும். இன்டர்நெட்டில் செய்யலாம். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, அது விருப்பம் இல்லையான்னு இல்லை. அதில் எனக்கு இன்டர்நெட்டில் செய்கிறத உடன்பாடு இல்லை. கல்யாணம் கட்டி அதை விட கேவலமாக கூட செய்யலாம், எல்லாருமே செஞ்சு கொண்டிருக்கேன், புதுசானும் இல்லையாது. அது கண்டே வாரச காமசூத்திரம் உண்டு
புத்தகம் எழுதியிருக்கிற பெரிய மன்னன், ஒரு பெரிய துறவி இறந்துட்டு போயிட்டார். அங்கே போனோடனே குட்டி கிளச்சி விட்றாங்க, நீ பெண்ணோட உறவுலாம் இங்கே வந்துருக்காங்க. அவர் இங்கே வந்து இறந்து ஒரு அரசன் இறந்துட்டால் அந்த அரசன் உடம்புக்கு போய் அவர் வந்து என்னென்னு சொல்கிறது, அங்கே இருந்த பெண்கள் எல்லாரோடையும் இன்பத்தை அனுபவிச்சு 14 வயதுலேருந்து இத்தனை வயசாண்டு காமசூத்திரம் பண்ணுறதை கொடுத்தார் ரவீந்திரன் நினைக்கிறேன். எஸ். ஸோ பிற்காலத்தில் காமசூத்திரம் வந்தது, அது இல்லாமல் உலகம் இல்லை. அப்போ அதை இன்றைக்கு தவறு நினைக்கிறேன். நான் ஆன்மீகம் விதைச்சால் காமத்தை பற்றி கேட்கக்கூடாது ரெண்டு தவறு நினைச்சு கோடுகிறதையும், நான் நாட்டு போராட்டங்கள் விதைச்சால் காதல் காமத்தை பற்றி கேட்கக்கூடாது நினைக்கிறேன் தான் கூட. அது ஒரு முகமூடி. ஆன்மீகத்தை பற்றி காய்ச்சால் காதல் கட்டாயம் கொண்டாண்டா இன்றைக்கு தென்னிந்தியாவில் இருக்க எல்லா ஆன்மீக தலைவர்களும் தாங்கள் கல்யாணம் கட்டியிருக்கீங்க. அவைந்த பிள்ளைய கல்யாணம் கட்டியிருக்குது, அவைந்த பிள்ளை இப்போ கட்டப்போகுது. ஆனால் இவைய கொஞ்சம் பேரை வச்சிருப்பேன் சன்னியாசி கூட்டம், அது உங்களுக்கே தெரியும், உலகத்துக்கு போதிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜக்குவாது சேவை இருக்கிறார், அவருக்கும் கல்யாணம் கட்டி அவருக்கும் பிள்ளைகளுக்கு 300 கோடி ரூபா செலவில் கல்யாணம். அங்கே கொஞ்சம் பொம்பளை பிள்ளைகள் மொட்டை அடிச்சுட்டு இவருக்கு பின்னால் கோணத்தை கட்டி வந்து தெரியுது. ஸோ இன்றைக்கு இதுதான் உலகத்தில் பெரிய அநியாயம். குமரன் கொட்டாவி பிரபஞ்சத்தை நாசம் பண்ணும். ஒரு குமரன் கொட்டாவி விட்டார், திருமணம் இல்லை, அது பெரிய பாவத்தை கொண்டு. அதே மாதிரி ஒரு குமரை வந்து தாம்பத்தியத்தில் திருப்திப்படுத்துறது எத்தனையோ கோயில் விட்டுறது சாமன்னு சொல்லப்படுது ராமசாஸ்திரம் இந்து தர்மம். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த பெண்களை ஆண்களும் திருமணம் இல்லாமல் அதுவும் கொட்டாவி தான். அப்போ திருமணம் இல்லாமல் பெண்களை கூட வச்சுக்க இன்னும் கூட கொட்டாவி, அவர்களுக்கு ஆசாபாசம் அதிகம் இருக்கான்னு சொல்ல மாட்டேங்குது. அப்போ அது இன்னும் கொட்டாவி. அதை சரியாக தெரியாத ஆன்மீக தலைவர்களாக இன்றைக்கு ஆன்மீகம் போச்சு சொல்கிறாங்க. ஆனால் தாங்க கல்யாணம் கட்டி புள்ள பெற்று, அவங்களும் கல்யாணம் கட்டி புள்ள பெற்று, அதுவும் கல்யாணம் கட்டி புள்ள பிறப்புது. ஆனால் இன்றைக்கு எங்களோட மக்கள் அதை தான் சரியான வச்சுக்கொண்டு அப்படியாத இந்த வளர்ப்புகள் தான் தங்களுக்கு ஒரு முகமூடியை போட்டுக்கொண்டு, புலங்களில் வந்து புத்தர்களை போட்டுக்கொண்டு, தங்களோட உண்மையான ஃபேஸ்புக்குகளில் கள்ள ஐடியில் வச்சுக்கொண்டு நிர்வாண படங்களை ஆம்பளைகளுக்கு அனுப்புறது, கேட்டால் நான் இன்னும் இல்லையன்றது. மற்றவனுக்கு எவ்வளோ மென்டல் சோச்சர் இருக்குது சொல்லுங்க, அவையோட ஒரு பிரச்சனை. எனக்கு 3 பேர் இப்படி செஞ்சோம்னா எனக்கு எவ்வளோ பிரச்சனை, எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது, நானும் மனிதன் தான். ஸோ இதுகளை விலகி கொள்வோம். எனக்கு வந்து இந்த இப்படியான இதுகளை போடுறாக்களுக்கு அதுக்காண்டி இது எனக்கு விருப்பம் இல்லையே நான் சொல்லவே இல்லை. திருமணம் பண்ணி கொள்ளுங்கன்னா சொல்லியிருக்கேன். ஆரம்பி நீங்கள் முறைப்படி ஆனீங்கன்னா நான் திருமணம் செய்ய தயார், எனக்கு பிடிச்சிருந்தேன். இல்லைன்னு சொன்னால் போகிற வாரம் எல்லாரோட நான் வந்து இப்படி பண்ணி கொண்டு இருக்கலாம். சரி, விஷயத்துக்கு வரும். அப்போ இன்றைக்கு அந்த அந்த சம்மந்தப்பட்ட பெண் நிசான்னு சொல்லி புலங்கள் எழுதுகிறார். அவள் வந்து அர்ச்சனாவை அரவர உடுப்போட, கௌசல்யா அரவர உடுப்போட போட்டிருக்கிறாள். ஒரு பெண். ஆனால் இத்தனைக்கு எல்லாரையும் கிளிக்கிறாவாக்குவே இல்லை. ஆனால் தான் ஒரு ஆவண வேலை செய்கிறான்னு பார்த்தா இல்லை. ஒரு பெண்ணே அற நிர்வாணம் ஒரு பெண் போடுவோன்னா அந்த மனத்துக்கு எவ்வளவு குரோத எண்ணங்கள் இருக்கும். ஒரு திருமணமாகி தாம்பத்தியத்தில் இருக்கிற ஒரு பொம்பளை கடைசி வரைக்கும் இன்னொரு பொம்பளையை நிர்வாணமாக அரவ நிர்வாணமாக போடாது. இதுதான் உண்மை, ஜதார்த்தம். தனியாக இருக்கிறதுகள் தான் ஒரு அது கௌசல்யா சரிப்பில்லை, அதை நான் சொல்லவே இல்லை. அதை பிள்ளை விட்டால் பண்பான முறையில் கைக்கும். தங்களுக்கு மட்டும் பண்பான முறையில் கதைங்க ஆம்பளைகள். நீங்கள் வந்து ஆம்பளைகள் வந்து எங்களை பொம்பளைகளை கேவலப்படுத்துகிறேன்னு விடுற நீ நாயே இன்னொரு பொம்பளை யார் நிர்வாணம் போடுறியான்னு சொன்னால் நீ எவ்வளோ கேவலம் கட்டணி? இப்போ நீ எத்தனையாயிரம் ஐடி வச்சிருப்ப. எந்த ஒரு படி எனக்கு இப்படியான ஆக்களிலிருந்து அறநிர்வாணமோடு படங்கள் போயிருக்கு. அப்புறம் அவனே அனுப்ப சொல்லி கேட்டுருக்கு. அப்புறம் அவனை பிளாக்மெயில் பண்ணி கொண்டு இருக்கேன். ஸோ இதுகள் எல்லாமே ஒரு மனச்சாட்சி இல்லாத வேலையும், அது கடவுள்ன்றொருத்தன் பார்த்து கொண்டு இருக்கான், கர்மன்றொருத்தன் பார்த்து கொண்டு இருக்கான், அது தீர்ப்பை கொடுக்கும். சரி, நாங்கள் பதிவுக்கு போதும். இப்போ அரகல போராட்டத்தில் இருந்த ஒருத்தன் பிரவாரண படத்தை கொளுத்தினான். சரி, ஆஞ்சநேயர் இலங்கையை கொளுத்தினான்னு சொல்லப்படுது. சரியோ? ஆனால் யாருமே ஆஞ்சநேயர்கிட்ட வாலில் நெருப்பு வச்சதை யாரும் கேட்கவில்லை. ஆஞ்சநேயர் இலங்கையை கொளுத்தினது பிள்ளையா, நெருப்பு வச்சது பிள்ளையா? நெருப்பு வச்சதான் பிள்ளை. இன்றைக்கு இராணுவம் வந்து பள்ளிக்கூடங்களில் கொண்டு போட்டிருக்குது, செஞ்சொல்லில் கொண்டு போட்டிருக்குது, சென்ட் பீட்டர்ஸில் கொண்டு போட்டிருக்குன்னு சொல்லி புலம்புரியும். சரி, ஆனால் பக்கத்தில் இருந்து புலிகள் இராணுவத்துக்கு சுட்டதை நீங்கள் யாராவது சொல்லிக்கிறீங்களா? இல்லை. இந்த சில பெண்கள் பாலியல் படங்களை போட்டுவிட்டு அவனை விரவலாச்சு போட்டு அப்புறம் அவனை கெட்டவனாகிற மாதிரி. இது ஆரண்டு கேட்டால் இந்த போராட்டத்தில் இருந்ததெல்லாம் சிலர் அதுகளுக்கு இங்கே செஞ்ச படம் தான் அங்கேயும் பேர் பழத்த குழப்புகள். அப்போ அவன் வந்து கோயிலை பக்கத்தில் செஞ்சால் சங்கானில் கூடி எங்கட வீட்டு கிட்ட பண்டுகள் அடிபட்டது. அப்போவே எனக்கு விளங்கிட்டு நான் போயிட்டு காப்பிட சொல்லிட்டு போயிட்டேன்னு வர சொல்லி வலிக்கிடையில விழுந்தது அடி செல் முழுக்க. என்னை மெட்ட தம்பி வந்து கூட்டிகிட்டு போனவன் கோயில் தர மாட்டான். எனக்கு வடிவா தெரியும், அவன் ஸ்போர்ட் பண்ணி தான் அடிப்பான். அவன் இந்தியன் தான் நான் சப்போர்ட் அவங்களுக்கு. அவன் சொல்லி இந்த அம்பஸை குத்தி வச்சிங்கன்னா அந்த இடத்துக்கு ஸ்போர்ட் பண்ணி அடிப்பேன். எந்த ரிசர்ச்சும் அதுதான், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், ஜிபிஎஸ். சரிதானே? அதில் நான் இண்டிபெண்ட் ரிசர்ச் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். அப்போ அம்பஸை குத்தியை வச்சா அந்த இடத்துக்கு செல் அடிப்பான். அவ்வளோத்து ஜிபிஎஸ் வளர்ந்துருக்கு இந்தியன் ஆர்மியில். நாங்கள் இன்னும் வளரணும் அதில் ஜிபிஎஸ்ஸில். அதுக்கு அந்த இதில் சொல்ல வரல. என்ஜிஎஸ், நாசா நேவிகேட்டிங் சிஸ்டம்,
அதுக்குள்ளே ஜிபிஎஸும் அடங்கும். அது இன்னொரு நாளைக்கு பாருங்க கதைக்க இப்போ இருக்க வரும். அப்போ அவன் ஸ்போர்ட் பண்ணி அடிப்பான் அந்த இடத்துல. அப்போ இங்கே அவன் வந்து சேட்டலைட் எடுத்துட்டு அடின்னா நெருப்படி அந்த அந்த வீட்டில் ஒரு அம்மா சேர்த்து வங்கட வீட்டு போடவில்லை. இத்தனைக்கு இவங்க அங்கே மண்ணடிச்சவங்க லீட் ஃபார்வர்டுக்கு முதல் மக்கள் குடியிருப்புக்க எங்கட கோயில் முழுசாக தரமட்டமாகப்பட்டது. இதை காட்டி ராணுவத்திட்டே காசு பண்ணல. இந்த ஞாயிறு வரும் நேரம் நான் அதை முடிவெடுக்கல பார்ப்போம். வந்து கோயிலுக்கு காசாரன் பண்ணுறன் புடுங்க 2 மாத்திர கூட்டங்கள் நிறைய இருக்குது. அது என்ன தேவையில்லை எங்களுக்கு தெரியும். சரி, அப்போ இந்த நிசா ஆண்டவா சிங்கப்பூர் நிசாவா அல்லது அவதானிவோ வாரண்ட் இல்லை ஒரு பெண் அரை நிர்வாணம் படம் போட்டு கிளிக்கிறாங்க. அதுக்குள்ள எவ்வளோ பக்ரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த பக்ரவுக்கு தான் வெளிப்படும். சரி, இப்போ பிரபாகரன் படத்தை எரிச்சதுக்கு வருவோம். பிரபாகரன் படத்தை எரிக்கத்தான் வேணும்ன்றா. ஏன்னு கேட்டால் நீ ஏன் கொண்டு போய் சிங்கள இடத்துல கொண்டு போயிருக்க. இன்றைக்கு வல்வெடித்துறையில் வந்து பிரபாகரன் இருக்கே இல்லை மைந்தாண்ட படத்தை கொண்டு வந்தால் விடுவாங்களே இந்திய ஆக்கள். பைத்தியக்கார கூட்டங்கள் சிங்கள இடத்துல அவனை கொண்டாட இவங்கள் வேணும். சரி, இங்கே பிரபாகரன் ஆட்சியோ அல்லது உமாமேஸ்வரன் ஆட்சியோ அல்லது ஸ்ரீயண்ணின் ஆட்சியோ இதுக்கண்டு பெண்டலோஸ்டுகள் அந்த நேரத்தில் சிங்களவன் வந்து தங்களோட மைந்தாண்ட இதை கொண்டு வந்து விழாவை கொண்டாட கிடையாது விடுவாங்களோ இல்லை. இன்றைய பார்த்தீங்கன்னா வெள்ளவத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, பம்பலப்பட்டியில் இருக்கிறாங்க. இப்போ கொல்பெட்டி வரைக்கும் போய் அங்கால இங்கே வரைக்கும் போயிட்டாங்க. கொல்பெட்டிக்கு அடுத்தது என்ன கொல்பெட்டி வரைக்கும் போயிட்டாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தெய்வலைக்கு போய் மவுண்டவேனியா போய் அப்படியே போய் 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 மொரட்டோ போய் பானந்தர வரைக்கும் அவங்க யாரும் போனாங்க. போலீஸை நக்கல் அடிக்கிறாங்க. இங்கே பம்பலப்பட்டி பிள்ளையார் கோயில் போலீஸ் ஊர்வலம் போனால் பிள்ளையார் ஊர்வலம் போனால் இலங்கை போலீஸ் தான் பாதுகாப்பு கொடுக்குது. வச்சு பாருங்க அவங்க எவ்வளோ நேர்மையாக இருக்காங்க. பஸ்ஸுகள் ஏறினா சிங்களவன் சீட் கொடுப்பாங்க பிள்ளைத்தாட்சிகளுக்கு. பொம்பளை தமிழ் ஆக்கள் சிங்கள ஆக்கணும்னு பார்க்கல எங்கடே அப்படி இட்டுக்குங்க பொம்பளையை. இப்போ இந்த பொம்பளை வந்து இன்னொரு பொம்பளையை கிளிக்கிறாள் அப்படித்தான் கிடையாது. எங்கட பொம்பளையில் எங்கட பொம்பளைக்கு ரங்க இல்லை. அவனோட திறமான இனம் அவனை சின்னவன் சென்ன படிப்பானே. அப்போ அனுரை வந்து உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கான் போய் கொண்டாடம் கொண்டு விட்டு அதை நன்மையாகிட்டு கொண்டாட விட்டுட்டு கஞ்சியை ஊற்றிட்டு வா போனியா கஞ்சியை ஊற்றினியா வா ஆண்டினா அதுவும் கொழும்பில் விட்டுருக்கான். தூக்கி போட்டு அடைச்சிருக்கணும். இப்போ நான் அனுபவம்னு சொன்னால் ஒத்துக்கெல்லாம் விட மாட்டேன், அடைச்சி போடுவோம் தூக்கி. நீங்கள் தான் சனத்தை போக விட விட்ட நீங்கள் மக்களை ராணுவம் கூப்பிடையாக போக விட்டுருந்தால் நாங்கள் கொண்டு போட்டாலும் ஜனம் செத்துருக்கா நீங்கள் தான் செத்துருப்பீங்க. அப்போ நீங்கள் தப்புறத்துக்காண்டி ஜனத்தை வச்சிருந்து போட்டு பூனை சனத்தை சுட்டு போட்டு முள்ளி வாய்க்காலில் சுட்டு போட்டான் முள்ளி வாய்க்கால் அழிச்சு போட்டான்னு உலகம் முழுக்க நம்ப வச்சிருக்காங்க. அடுத்த முறை நான் விஜயை கொண்டிச்சு புலிகளுக்கும் எதிராக இதை கொண்டாட வைக்கல என்ற பேர் யாரா சக்தியாக இல்லை. வேர்ல்டு முழுக்க 2 சைட்ல பிள்ளைகள் நான் உணர வைப்பேன், உணர்த்தியே தீருவேன். இந்த பைத்தியங்களுக்கு மத்தியில் வாழைலாம் நான் உண்மையை தெரியும் உலகத்துக்கு. நீ மறைச்சி வச்சிருந்தபடியான எவ்வளோ செனஞ்செடுத்தது அவன் கொண்டு தானே போடும். நீ நிற்கிற செனவு நிற்கிது போராட்டத்தை முடிவு கொண்டு நீ 4 நாள் ஆக்கள் செத்து கொண்டிருப்பாங்க. தீர்வை ஏற்கிறீங்களே 40 நேரம் செத்து போச்சு புரியும். சரி விட்டால் இந்த வரைக்கும் விட்டுருந்தா இன்றைக்கு இன்னும் 40 நேரம் செத்து இருக்கு. ஸோ இதை பாடி இருக்கும், கடைகள் கூட்டி இருக்கும், கர்த்தால் நடந்திருக்கும். சரி ஒவ்வொரு நாளும் கர்த்தால் தக்காளி பழம் அழிவிப்போம், விவசாயம் பாதிக்க வைப்பாங்களுக்கு என்ன பஜ்ரோ காரில் உங்கள் தலைவன் ஒருபோதும் இறங்கி வந்தது கிடையாதுன்னு பாடி வந்து தெரியுமா. அப்படி தான் அவருக்கா பஜ்ரோவில் போவான். ஒரு பஜ்ரோ அடிபட்டுது. அப்புறம் மனசு விழுந்து போச்சு. பின்னர் போராளி வந்துருக்கு. ஏன் இப்படி அடிச்சீங்க தலைவரை கூப்பிட்டு ஒரு பாட்டை போட்டாங்க. உங்கள் தலைவன் ஒருபோதும் இறங்கி வந்தது கிடையாது. அதுதான் அவர் இறங்கி வருவார். பறையர்கள் இப்போ இருந்து கொண்டு பாட்டுகளையும் போட்டு கொண்டு சிரத்தை சாவடிச்சு கொண்டு பிரபாகர படத்தை என்ன மயிலுக்கடா கொழும்பு கொண்டு போறீங்க? அவன் கொளுத்துவான் தானே. அவன் கொளுத்தினோடனே அரைக்க விடுறீங்க. அரைக்கலை நின்றவன் மயிரை பிடிங்க நின்றவன் கொளுத்தான் வேணும். உன்னை கொண்டாட விட்டா கஞ்சி ஊத்தினியாம் வந்தியா வண்டியில அடுத்த முறை ஒன்றுக்குன்னு அனுமதி கொடுக்க கடைசி வரைக்கும் அவனோட அனுமதி கொடுக்க கூடாது. இவங்களை விட்டா இவங்களை இப்படி திருப்பி தொடங்கி கொண்டிருப்பாங்க. பிரபாகர படத்தை எங்கேயும் கொண்டு விடாது. ஏன் கொண்டுறேன் பயங்கரவாதி வச்சு அந்த படத்தை கொண்டு அவன் கொடுத்து வந்தாங்க. நீங்கள் நாட்டுக்காண்டி போராடுங்க டெலோஸ்டுகள் தயார் போட்டு கொளுத்துறீங்க. அதோட கேட்க இல்லை. உங்களோட பிரபாகர படத்தை கொளுத்தினா உங்களுக்கு கோச்சாக்க கிண்டுது. சில பொண்டுகள் கோணத்தையும் கட்டிட்டு வந்துடுவாங்க. 6 இடம் கொடுக்குறது 6 எங்கடைய ஆட்டு நாட்டில் 6 இடம் கொடுக்குறோம். அறிவு கட்ட முட்டை. அது இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்க பன்னாடையால் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை, முழு பிரச்சனை, கேவலம் கட்டதுகள். தங்களை இங்கே வந்து ஒன்றும் பிடுங்கிடாது. 2 லட்சம் புலிக்கு காசை கொடுத்துட்டு அங்கே போய் நின்று கொண்டு தங்களோட பிஆர்சிஆரை பண்ணுறதுக்கு இப்போ இங்கே பிரிவினையை தூண்டி கொண்டு இருக்கிறது. சில அரசியலில் தோத்த நாயல் இருந்தோம் விளங்குமரம் சொன்ன மாதிரி பிரபாகர படத்தை அங்கே கொண்டே விட்டு பிரச்சனையாக்கி போட்டு அதை பூதாகரமாக்கி இனப்பிரச்சனையை தூண்டி அனுராவில் கட்ட வேற கொண்டு ஏதோ கொண்டு போகிறான் ஐயா. இருந்த அரசாங்கோட இந்த மைந்தாவில் நம்பிக்கை போய் கொண்டு போகுது. ஏதோ செஞ்சு கொண்டு இருக்கான் ஐயா. அவன் சரிதானே, அவன் ஏதோ தன்னால் முடிஞ்சுதான் ஏதோ செய்கிறான். அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்க முடியும் இல்லை. பிரபாகர படத்தை கொண்டே வச்சு போட்டு அதை கொளுத்தினோன்னா அதை பிரச்சனை கொண்டு போகிறது தான் பிள்ளை.
இன்றைக்கு எங்கட வீட்டுக்கு பக்கத்தில் ஷெல் விழுந்தாண்டே வண்டடிச்சு தான் போல கோயில் இருக்குன்னு தெரியும், மக்கள் குடியிருப்புன்னு தெரியும், இதுக்கு என்ன மாதிரி வண்டடிக்கிறேன். அப்போ இங்கே அடித்தான், கோயில் தர வண்டமாச்சு. எங்கட பக்கத்தில் உள்ள ஒரு அம்மா செத்தவன். எனக்கு நான் முன்னு எங்களுக்கு தெரிந்தால எங்களை முன்னுக்கு வச்சுட்டு நான் போயிட்டேன் சொல்லி நான் இதை கேட்க மாட்டோம். எங்கடைய ஆக்கள் கேட்காங்க. இந்த இது வெளிக்கிடையே நான் இங்கே புலிகள் ஆக்களை அனௌன்ஸ் பண்ணுறது சரியா 12 மணி முதல் எனக்கு இன்ட்யூஷன் பவர் வந்தது. அதை என்னென்னு சொல்கிறது, சைத்தன்யம்னு சொல்கிறதோ என்னென்னு சொல்கிறோம், கனெக்ஷன் சொல்கிறதோ தெரியாது. அந்த அறியாமல் வட்டவரைட்டிஸ் எனக்கு தெரியாது. எனக்கு இன்ஸ்டியூஷன் வந்து வலிக்கிட்டு உள்ளுக்குள்ளே போராட்டம் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, வலிக்கிட்டு இல்லை கடைசியாக வலிக்கிட்டு வீட்டை சொல்கிறோன்னு வலிக்கிட்டு வாங்க, இல்லைன்னா நீங்கள் 3 நாளை அப்புறம் தான் போயிருக்கணும். எனக்கே தெரியும். அப்பா அப்புறம் சொன்னேன் 3 நாளை அப்புறம் தான் மக்கள் வந்தவன். நான் சொன்னதை கேட்டு இந்த தம்பி வந்தோடையா நான் ஒன்று சார்ஜரி போயிட்டு சார்ஜரில் போய் அனௌன்ஸ் பண்ணுறாங்க மக்களை வலிக்கிட சொல்லி. ஆனால் அதே நேரம் என்ன செஞ்சாங்கண்டா, அப்போ தான் தங்களோட பொருண்மையத்தில் சாமானை ஏற்றி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ வேற்ற ட்ரக்குகள் போயிட்டு லொரிகள் அங்கேருந்து திரும்பி வருது, சனங்களும் போது நெரிசல். அவன் இங்கே இருக்கிற சொல்கிறது அவன் வந்து செல்லி அடி விட்டான். அதில் கொஞ்சம் ஜனஞ்சது அற்ற பிள்ளை அவன் பிள்ளையோ இந்த வரைக்கும் நான் எழுத்தில் தெளிவாக சொல்கிறேன். இலங்கை ஆமி என்றாலும் சரி, இந்தியன் ஆமி என்றாலும் சரி, இந்தியன் ஆமி கொஞ்சம் கவலை கட்டு நடந்திருக்கு. இலங்கை ஆமி ராணுவத்தை பொறுத்தவரை எங்கட ராணுவம் வச்சுக்கொள்வோம். எங்களோட மக்கள் இந்திய ராணுவம் செஞ்சாங்க கொடுமையில எங்கட ராணுவம்னு சொன்னது. எங்கட இலங்கை ராணுவம் வந்து எங்கேயுமே தேவை இல்லாமல் துப்பாக்கி பிரயோகம் செய்யலை. இவர்கள் நொட்டி நடங்களை மட்டும்தான் செஞ்சிருக்கு, வேற எங்கேயுமே செய்யலை. பெரும்பாலும் 90%, 10% அவன் ராணுவம் செஞ்சிருப்பான், இல்லையா நான் சொல்லல. இவையே கொண்டு போன மக்களை போன்னு சொல்லி விட தெரியல, மக்களுக்காண்டி போராடிட்டு இந்த மக்களை சுட்டவையா. அவன் என்ன இல்லைங்கிறதுக்கு முன்னில் அக்கறையா இருக்கணும். முள்ளிவாய்க்கால் அழிஞ்சவங்களுக்கு புலிகளால் நான் அடிச்சு சொல்லு எங்கே புலிகளால். திஸ் இஸ் அ ரியல் ஃபேக்ட். வேர்ல்டு உள்ள உண்மை இதான் உண்மை. விட்டுருந்தா சனம் தப்பி இருக்குமையா, கொஞ்சம் சனம் தான் செத்துருக்கு. இப்போ முள்ளிவாய்க்கால் ஒன்று அங்கே ஒன்றே படத்தை கொடுத்துட்டு படத்தை எரிச்சோன்னா அது ஒரு உதாரணமா நீ ஏன் படத்தை கொண்டு போற. ஆஞ்சநேயர் இலங்கையை கொளுத்தினார் உண்மை. ஆஞ்சநேயர் வாழ தீ ஒன்று கருதப்படுறது. இப்போ என்ன கெட்டவனாக கோபம் பண்ணினோன்னா நாம் வந்து கத்தினோடனே சத்தியா கெட்டவன் கோபக்காரன் சத்தியாகின்றது ஒவ்வொன்றை சொல்லிடணும் மக்கள். ஆனால் நாங்கள் நடக்கிறதுக்கே இந்த பிரபஞ்சம் கனெக்டட் காரணம் அவர்கிட்ட செயல்கள். இப்போ என்ன கதைக்கிறது ஒரு சக்தி, இந்த உண்மையாக கதை உண்டு. நான் வந்து சீட்டுக்கு வந்தால் என்ன டேக் ஓவர் பண்ணிடுவோம் ஒரு கான்சியஸ், அது காய்ச்சல் இருக்கும். அது 100% உண்மையாக தான் இருக்கும், அங்கே ஒரு பொய்யும் இருக்காது. நானே சில நேரம் கேட்டோன்னு இருக்கிறோம், அதெல்லாம் பொய் இருந்தால் நான் சொல்லுவேன். இங்கே அப்போ ஏதோ பெரிய படலங்க பெருக்கு மாதிரி கேட்குறா, இப்படி சொன்னது போல சரி இதெல்லாம் நான் நல்லான்னு சொல்லலாம். சில நேரங்களாக பேசிக்கலாம். இது ரெட்ட விடம் இல்லை, வெப்பிள்ள விட்டு அவருக்கும் பேச்சு தான். ஆரண்டு இல்லை வேலுப்பிள்ளைன்ற படிப்புள்ள விட்டாலும் பேச்சு தான். ஏன்னா கதைக்கிறது ஒரு கான்சியஸ். எங்களுக்கு அவைக்கு ஆராய்ச்சி இருக்கணும்ல, வேலுப்பிள்ளைன்ற படி உங்களுக்கு தலைவனாக இருக்கலாம், எங்களுக்கு வேலுப்பிள்ளைன்ற படி தான், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு கொஞ்சம் என்ன கொண்டு இல்லை, செய்த வேலை அப்படி. நீங்கள் தலைவன் கொண்டாடங்கடா, எங்களுக்கு இங்கே ஒரு தலைவன் கிடையாது. சரிதான், ரைட். அடுத்தது இசைப்பிரியாவுக்கு நல்ல ஒரு பதிவு, மக்களின் காவலன் என்று சொல்லி இசைப்பிரியாவுக்கு ஒரு போட்டிருப்பாங்க. அர்ச்சனா படம் போட்டிருக்க, அர்ச்சனா ஆராதரியாக இசைப்பிரியாவை மற்றவர்களையும் முறுக்காத்தான் இராணுவம் நிர்மாணமாக்கினார். அது உண்மை, அது தவறான விஷயம். ஒரு போராளி, அதோட ஒரு ஊடகவியலாளர், சிறந்த வண்ண பெண்ணை ஒரு ஒரு இராணுவம் மாதிரி நடத்தையில் காட்டு மிராணித்தனமாக நடத்தினார்கள். சரிதானே, அது எதிர்ப்பு தான், உள்ளதான், அது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். அதே நேரம் பெண் போராளிகள்கிட்ட அடி வாங்கின இராணுவம் இருக்குது, அவர்களோட சண்டை பிடிக்க முடியும். ஆயுதமில்லா உணவு பிள்ளைகளை நிர்வாணமாக்கி ரேப் பண்ணது பிள்ளை, அது இப்போ ஒருக்கா நடந்தது. இவங்களை ஒவ்வொரு வருஷம் அந்த பிள்ளையை நிர்வாணமாக்கி கொண்டு இருக்காங்க. அவன் போட்ட பதிவு சரி, அது உண்மை. அவன் பெண்ணை மதிக்கிறான் அந்த இடத்துல அர்ச்சனா, அல்லது நீங்கள் பெண்களை மதிக்கிறோன்னு சொல்லி போட்டு அர்ச்சனாவையும் அரவரோடு போட, அர்ச்சனாவை அரவரையா பார்க்க அந்த பட்டைக்கு ஆசை. அதான் அவன் உள்ளுக்கு இருக்கிற வக்ர புத்தி. அப்போ தங்களுக்கு ஆக்களை வக்ரமாக பார்க்கணுன்றத ஊரே பார்க்க வைக்கிற ஒரு குணமும் இருக்குது. இப்படியானவர்கள்லாம் இந்த நண்பர்கிட்ட வந்து பெரியனோட படத்தை வேண்டி போட்டு அவனை வந்து வந்து பெண்களோட இப்படி செய்கிறாருன்னு போட்டது. அது இந்த வக்ர புத்தி, தங்களுக்கு இருக்கிற வக்ர புத்தி வெளியில வருது. அதுக்கு காரணம் தாம்பத்தியம், செக்ஷுவல் இல்லை, திருமணம் இல்லை. அதுக்கு 40 பேருக்கு மேலே என்று சொன்னால் அது இந்த மாதிரி பிரச்சனை. நான் ஒரு எத்தனையோ கவுன்சிலோட காய்ச்சினேன். பெண்களுக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க, நோமலாக அவர்களுக்கு பீரியட் டைம்ல இப்படி மூவ் பண்ணுவோம், சிலேட் பண்ணும். அதுக்கு 40 பேருக்கு மேலே இன்னும் பயங்கரமாக மூவ் பண்ணும். அதுலேயும் திருமணம் இல்லைன்னா சொல்லவே தேவையில்லை, பிசாசர் மாதிரி கற்றுக்கணும். எனக்கு என்ன பைத்தியமான கொண்டு வந்து கத்திச்சாங்க, வேண்டாம் குரலை போட்டு காட்டான், சுரிஞ்சா குரலோட வெளிவர். இப்பயே நான் வான் பண்ணி வைக்கிறேன் சம்மந்தப்பட்ட ஆளுக்கு, என்னோட வந்து சொறிகிறது சீன்றதுகள் வச்சால் குரல் பதிவுகளோட வெளிவர். சரிதான, சம்பந்தப்பட்டவற்ற பேர் ஸ்கிரீன்ஷாட்டோட இருக்கு. எனக்கு என்ன பைத்தியமானதும் எனக்கு ஒரு வேலை இல்லையாண்டதும் இதுகள் முழுக்க குரல் பதிவுகளோட வரும். முடிஞ்சா மோதி பார்க்க. நான் வந்து கெட்டவனுக்கு கேடு கட்டவன், என்ன நல்லவனா பார்க்க, கேடு கட்டவன் நான்.
நல்ல கெட்டவனு கேடு கெட்டவன். எனக்கு ஒரு டீம் வந்து பூலிங் கேங் பண்ணுவான், ஃபோனை பண்ணிட்டு யாரோ ஒரு லூசு வாயில் வருது, அவளுக்கு பாவமண்டு இறங்கி கவுன்சிலிங் போட்டு சொல்லிட்டு அதுக்கு ஒருத்தர் ஃபோன் இல்லை, அந்த நம்பர் நான் சொல்கிறேன் போகிறோங்க திருப்பி ரப்பையில் நீ நாய்க்கு பிறந்தையும் மனுஷனுக்கு பிறந்தையும் இருக்கா பார்த்துக்க. ஆம்பளையோ பொம்பளையோ தெரியாது, சனியங்க பொம்பளையிலண்டா பொம்பளை மாதிரி கதைக்க தெரியாது, ஆம்பளை மாதிரி கதைக்கிறது, மனுஷன் செய்கிற வேலையை செய்கிறது தருத்துறாங்க இருக்கு. நோட் 75839296 நோட் 75839296 நோட் 75839296 கீழே நான் எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் போட்டுருக்கேன். என்ன கூப்பிட்டு குரூப் கோலுக்கு வாண்டு கொஞ்சம் பேரை கூப்பிட்டு வச்சு என்ன கவுன்சிலிங் போகணும் முதல் நாள். அப்புறம் அடுத்த நாள் வந்து பேட் வேர்ட்ஸ் குடிச்சு போட்டு இந்த மே 19 அவன் வெளிப்பிள்ளை இந்த பொடியின் பொடி செத்தானே ஒருத்தன், எத்தனை பேரை இவங்க செஞ்சொல்ல சாவடிச்சு போட்டு என்ன 14 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைல ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சரியோ விமான எதிர்ப்பு துப்பாக்கி இல்லை, ஆனால் 1 பேர் வயசில் மட்டும் மூடி வச்சிருப்பாங்க, உங்கள் தலைவனும் படக்கூடாது, ஊரில் பிள்ளைலாம் நீ விமான எதிர்ப்பு துப்பாக்கி வச்சு உள்ள பிள்ளைல ட்ரைனிங் கொடுக்கணும். அதுவும் 17 வயதுக்கு மேலே 14 கொண்டு சின்ன பிள்ளைல ட்ரைனிங் கொடுத்து போட்டு துப்பாக்கி இல்லாமல் அவன் வந்து கொண்டு போடுவாங்க. அவன் பண்ணி நல்லா ட்ரைனிங் கொண்டு உங்களுக்கு வெப்பன்ஸ் இருப்பாங்க, கொண்டு போட்டு சாவடிச்சோன்னா இளைஞர் ஆணவம் கொண்டு செஞ்சுள்ள பிள்ளைகளை யார் கொண்டு வந்தால் புலிகள். தெளிவாக நோட் பண்ணிக்கணும். அடுத்த சாந்தனை கொண்டு வரண்டா புலிகள். ஏனென்று கேட்டால் பிரபாரண்ட ஆவணங்கள் எதுவுமே இந்தியா ரோவிட்டையோ பாதுகாப்புட்டோ இல்லைன்னா பணத்தை கொடுத்து எடுத்துட்டாங்க. இவர் தொடர்பான ராஜீவ்காந்தி மேடர்கள் சம்பந்தமான எந்த ஒரு ஆவணமுமே இந்தியான புலனாய்வுத்துறையிட்ட இல்லை. இது அங்கே வந்த நியூஸ் பேப்பரில் அதை பணம் கொடுத்து எடுக்கப்பட்டது. வடிவாக கேட்டுக்கொள்ளும். அப்போ உண்ட தலைவனை பாதுகாக்கிறதுக்கு இவ்வளோ காசை கொடுத்து பணத்தை கொடுத்து எடுக்கிற நீ உனக்காண்டி வேலை செஞ்ச நளினி எடுக்க முடியல. புலம்பெல்லாம் புலம்ப பொம்பளை சிற வச்சுட்டாங்க, பொம்பளை சிற வச்சு சிற வச்சது புலிகள். 3 கோடி அங்கே கொடுத்துக்கண்டா 4 கோடியை கொடுத்துருந்தா நளினியை விட்டுருப்பானுங்க. நான் தலைவனண்டா, நான் பிடிபட்டாலும் பரவாயில்ல, 4 கோடி எறிஞ்சு முதல் நளினியை வெளியில் எடுத்துருப்பேன். நான் தலைவனண்டா வடிவாக கேட்டுக்கொள்ளும். சரிதான், 4 கோடியா குடு அந்த பொம்பளை அந்த மனுஷியும் அங்கே சாவ கிடக்கு. இதே மாதிரி சாந்தன் அங்கே சாவ கிடக்குறான். இந்தியா சாவடிச்சதான் அப்படியே விளங்கணும் தெளிவா. இந்தியா சாவடிக்கல, இவங்கெல்லாம் சாவடிச்சது. 5 கோடியை கொடுத்துருந்தா சாந்தன் வெளியில் வந்திருப்பான், பேருமனார் வெளியில் வந்திருப்பான். 10 கோடியை கொடுத்துருந்தா ராஜீவ்காந்தி மண்டலம் சம்மந்தப்பட்ட எல்லாரும் வந்திருப்பேன். ஆனால் இவருடைய தடயங்கள் எதுவுமே அங்கே இல்லை. சும்மா கொடுத்தவங்க ரோஹிங்கா கொண்டு போட்டு பணம் பணம் பணம். தியாகிகள் இவன் அன்னைக்கு இங்கே பேர் வந்துக்குது. அப்போ ஆளை முடிக்கணும்னு பிளான் பண்ணினாங்க. உண்ணாவிரத்தில் போய் 2 விட்டாங்க. மதிவதனி 84ஆம் ஆண்டு கேட்க ராணுவம் கடத்திக்கொண்டு போயிடுமா. சரி கடித்தனம் புலாட் அப்பயே சொல்லிட்டாங்க. அரசியல் போராட்டத்தை புலாமே. அப்போ அந்த 10 பேர் அங்கே செத்துருந்தா அன்றைக்கு இவ்வளோ பெரிய வெடிவு வந்திருக்கு. பெரிய போராட்டம் தெளிவாக சொல்கிற மக்கள் புரட்சி வெடிச்சிருக்கும் ஒரு 10 பேரோட. என்ன உங்களுக்கு ஒரு அண்ணி இல்லாமல் போயிருப்பான், அவ்வளோதான், ஒரு பிரச்சனை இல்லை. அப்படி ஒரு அண்ணி இல்லாமல் போகிறது நல்லமோ 40,000 பேர் சாகுற நல்ல யோசிச்சு பாருங்க. ஆனால் அதுலேருந்து 5 வருஷத்துக்கு பிறகு தெளிவனை கொண்டே விடுறாங்க உண்ணாவிரதத்துக்கு. அப்போ திட்டமிட்டு சாவடிக்கிறது. தெளிவனும் மிகவும் மெலிஞ்ச ஒரு ஆள், குடல் எல்லாம் பொறுத்துலங்கிற அப்பாக்கே ஆள் எடுத்து காட்டினது பாருங்க மாஸ்டர் எனக்கு காயம் நோயாளி ஒரு மருத்துவ விடமான அப்பா பெரிய பெரிய தடியங்கள்லாம் இருந்தவன், தூசை இருந்தவன், மற்றவன் சொர்ணவன் இருந்தவன், அவனெல்லாம் உண்ணாவிரத்தை விட்டால் 40 நாள் இருந்து பிடிச்சிருப்பாங்க. 2 வச்சிருப்பாங்களா ஒரு சாத்திக போராட்டத்துக்கு. நீ உண்மையாக விரும்பிங்க, நீ பிளான் பண்ணிட்ட சாவடிக்கணும்னு. திருவண்ணாமலை திட்டமிட்டு சாவடிச்சுட்டு ஐயோ இந்தியா சாவடிச்சுட்டான், காந்தி தேசத்துக்கு காந்தியம் இல்லையான்னு புலம்புவாங்க. பிரபாகரன் என்ன சொன்னது படிவா பார்த்து நானே எங்கே நின்று நீ உண்ணாவிரதம் இரு, பின்னால் நான் வரலான்னு. எப்படி ஒரு ஆத்மா ஏமாத்திருக்கான். அது இன்னொரு நாளை நான் சொல்கிறேன். அது இந்தியாவில் இருக்கல நியமத்தில் பித்ருசாந்தி எனக்கு செய்ய சொல்லி தெளிவாக நான் சொன்னது. நான் வாகியம் பண்ணிட்டேன், சொல்லி விட்டுருவோம். இப்போ நான் அது ஆத்மாவா நீ ஆண்டது ஆத்மா தான் நீ செய்ய. நான் சொன்னால் நான் செய்ய மாட்டேன், நீ ஆத்மாவா இல்லையானா தெரியாது. இல்லை சரி நான் தண்ணி வாங்கி இல்லாமல் இருக்கிறேன். நான் சொன்னேன் சரி நான் செய்கிறேன். நீ வந்து அப்படி என்ன நீங்கள் வந்து அப்படி என்ன நான் பித்ருசாந்தி பூசை முடித்தா பிறகு என்னட்ட வந்து தண்ணி வாங்கி குடிக்கும் ஜெஸ் அன்னைக்கு. அப்போ நான் உடனே வெளிக்கிட்டேன் ஆட்டோவில் வடிவாக கட்டுக்கொடுப்பது. அப்போ கிண்டிலேயோ ரங்கிஞ்சால வரவனும் இப்போ முதல்ல ஒரு 20 ரூபாய்க்கு ஷேர் ஆட்டோ கொடுத்துட்டு காசை கொண்டா கொடுத்தாங்க. அப்புறம் அங்கே இருந்து மெட்ரோவில் வந்துட்டு இஞ்சால வர்றதுக்குன்னு சொல்லி கிண்டிக்கு ஒரு வளசரவா என்ன மடிப்பாக்கத்துலேருந்து அடுத்த ஸ்டேஷன் எனக்கு பேர் கிடைக்கல, அந்த இடத்துக்கு வந்துட்டேன். அப்போ ரயில்வே ஸ்டேஷனில் பிச்சைக்காரர் இருக்கிறேன். பிச்சைக்காரர் இருந்தால் பழம் தாங்க நினைக்கிறேன் சம்திங் எல்ஸ். எஸ் பிச்சைக்காரர் இருந்தால் இப்போ விஷயத்தை பார்ப்போம், அந்த இடம் முக்கியம் இல்லை. பிச்சைக்காரர் இருந்தால் முதல் உங்கள்கிட்ட என்ன கேட்பான், சாப்பாடு கேட்பான் அல்லது காசு கேட்பான். ஒருத்தர் மறைச்சான் என்ன வழியாக கட்டுக்கணும். உங்கள் பித்ருசாந்தி விஷயம் முடியலை, நியமத்துக்கு வலிக்கிட்டு போய் கொண்டிருக்கிறோம், வழியில் மறைக்கான் ஒரு பிச்சைக்காரன்.
நான் கேட்டது என்னன்னு கேட்டால் பித்திருசாமி பூசை முடிஞ்ச உடனே ஆறாவதும் தானாக தண்ணி வாங்கி கேட்கணும். ஆத்மா என்னோட ஸ்ட்ராங்காக ஓமண்டு. அப்போ நாங்கள் கூட விசுவாசம் எங்கள் நடுவு வந்து போனபடியால் அப்போ எங்களோட குடும்பத்தில் ஒரு படம் தான் வச்சிருக்கிறாங்க, நாட்டுக்காண்டி செத்த மனுஷன். அப்போ சரி என்னட்டு போனால் ஒரு பிச்சைக்காரன் மறைச்சான். என்னென்னு கேட்டேன், தம்பி ஒரு போதல் சொல்லிக்கே மயில் கூப்பிச்சுது, தம்பி ஒரு போதல் தண்ணி வாங்கி தெரியும்னு கேட்டான். ஐயா ஜோதிச்சு பாருங்க, இப்போ சொல்லிக்கே மய கூச்சுது தண்ணி. உடனே போயிட்டு 2 போத்து தண்ணியும் வாங்கி கொடுத்துட்டு, வலது கை கொடுத்துட்டதே தெரியக்கூடாது, மக்களை தெளிவுபடுத்தணும். 2 போத்து தண்ணியும் வாங்கி கொடுத்துட்டு, சாப்பாடு காசு கொடுத்து காசை கொடுத்துட்டு பித்திருசாமி பூசை போய் செஞ்சேன். அந்த ஆத்மா மோட்சம் அடைஞ்சிருக்கும். வாழ்த்தும், என்னையும் வாழ்த்து, மக்களையும் வாழ்த்து. சரி, இப்படித்தான் இவங்கள் செஞ்ச கேவலங்கள். தெரியாத திரிவனா விடுதலை புலிகளால் திட்டமிட்டு கொல்லப்பட்டார். உண்ணாதவருக்க வச்சு தான் உண்மை. சரி, கொஞ்சம் இருத்தி வச்சுட்டு சாக போராடி இவங்களுக்கு கொண்டு போயிடன்னு சொன்னோம்னா ஒரு டிவியின் பேரை போட்டு அவளை கடத்திக்கொண்டு போய் காப்பாற்றிருக்கு. இவங்கள் சாவடிச்சா. இங்கே இருந்த ஆன்மீக தலைவர் அப்போ இருந்த ஆதரவு இருந்தாலும் சரி, எங்களுடைய ஐயா விநாசனம் இருந்தாலும் சரி, நல்லூர் கோயில் குருக்கள் இருந்தாலும் சரி, எத்தனையோ பேர் இருந்தவர், கம்பங்களை ஜெயராஜ் இருந்தாலும் சரி, குடுமையை வச்சுட்டு இருந்தவங்களையே இவங்களை புத்தி சொல்ல போயிடும். சொன்னாலும் கேட்க போகிறதில்ல. இவங்க டாப் படித்தவங்களுக்கு மற்றவங்க இந்த ரஜினி எத்தனையோ கூலன்னு சொல்லி கேம்பஸ்கார சொன்னவங்க கேட்டாங்க. எல்லாருக்கும் டிஸ் 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 அவ்வளோதான். அதெல்லாம் எங்களோட நாசம். அதுதான் உண்மையான நாசம். அதுதான் நாட்டுக்கு நாசம். வேறு ஒன்றுமே நாசம் கிடையாது. இவர்களோட செயற்பாடு தான். இசைப்பிரியா ஒருக்கா தான் ராணுவம் உடுப்ப கலட்டுறாரு. இவங்க ஒவ்வொரு பெருசாக அந்த பிள்ளையை உடுப்ப கலட்டம் வச்சு பிறவலி எந்த அடிக்க போடுறாங்க. இது ஒரு நாட்டுப்பற்றன்னு வச்சு கொண்டு விடுறாங்க. இதை நாங்கள் சொல்லி எங்களுக்கு நாட்டுப்பட்டு இல்லையென்று சொல்லி வர புலங்கள் அரைக்க விடுவார். சில புடலங்காய மண்டேக்கே சிறக்கு இல்லாத இதுகள் தான் 40 படிகளை வச்சு கொண்டு பூலிங் எனக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும், அவைகளுக்கு கவுன்சிலிங் கொடுக்க சொன்னோடனே எனக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். அதில் சொல்லப்பட்ட பேர் என்பது நிஷா. எப்படியான பைத்தியங்கள் வரும். பாமண்டி இறங்கி கவுன்சிலிங் போமான்னு சொன்னால் நீ எனக்கு பூலிங் பண்ணுவ ஆக்களை வச்சு கம்மட்ட சரி. அதே மாதிரிக்கா பார்த்து கேவலமான புத்தி இருக்கிறதா ஒரு பெண்ணை அறநிர்வாணத்தோட போடும். பப்ளிக்கிலேயே ஒரு பெண்ணைமான அறநிர்வாணத்தோட போடுவேண்டா சொந்த ஐடியில். அது எத்தனை ஐடி வச்சு எத்தனை செய்யணும் யாரே தெரியும். அதான் நான் போய் ஒரு ஐயாட்ட சொன்னேன், இப்படி எனக்கு ஐயா காலங்காலமாக வருது பிரச்சனைகள். நானும் திருமணம் சொன்னால் இருக்கேன், திருமணம் ஆசை இல்லையாண்டு இல்லை. ஆனால் நம்மளை நம்பி 25 வருஷம் இருக்குது, அதுவும் கல்லடியில் வருது, அதுலேயே ஆசைகள் இல்லை. அந்த பழி அடுத்த பிறப்புக்கு பழி வரும். 25 வருஷம் என்னையே நம்பி இருக்குது, அப்படி இன்னொன்று கட்டினா பழி என்று பார்த்தா சரி அதுதான் விட்டு போனோட்டு. அப்புறம் இன்னொன்று 18 வருஷமாக இருக்குது, சரி அதை கட்டணும், அதுவும் அதே கல்லடி தான். ரெண்டும் போய் திரட்டு ஒன்று புதுசாக தான் என்ன எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லி கொண்டு வந்தது. எனக்கோ தெரியா, எனக்கு கிட்டடி தான் தெரியும். சரி அது போய் திரட்டு இதை பார்த்தோன்னா அது எல்லாத்தையும் கூட கேவலம் கட்ட மெண்டலாகவும் எல்லாத்தையும் கூட கீழ்த்தரமான செயல்களை செஞ்சு கொண்டு இருக்குது. அவமானப்படுத்தணும், திட்டம் கொண்டு கோவணத்தை கட்டிக்கொண்டு அலைகட்டு சானியன் எங்கேயா ரோட்டில் ஜெர்மனியில் பிரான்ஸில் ரோட்டில் அடிபடுத்தான் சாங்க கொண்டு எழுதி வைங்க. இந்தியான் இதை பதிவை பார்த்து வைங்க. சரி, ஆஞ்சவேலுக்கு போனேன். அம்மாவுக்கும் எனக்கு பொதுவாக அம்மாவுக்கு அப்பாவுக்கு எனக்கு கரைச்சம் செய்து இது போட்டு ஐயாவோட கரைச்சேன். இப்படி எல்லாம் இருக்கிறத தான் அந்த சொல்லிச்சு ஒரு ஐயா, தம்பி முதல்ல நண்பர்கள் வைக்க இல்லை, அவர் அப்படி தான் நான் குலம் கோத்திரத்தோட வச்சு கொடுக்கணும். அது உண்மை தான், நான் சாதிக்க வைக்கவே இல்லை. முதல் குலம் கோத்திரம் அந்த குடும்ப பின்னணி இருக்கணும், அதுகளோட பேக்ரவுண்டுகள் பார்த்து பழகணும். சரி, நான் இப்போ எனக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்கேன், கல்யாணம் இருக்கிறாங்க, நண்பர் உருத்துரா இருக்கிறார், எல்லாம் வெல் டீசன்ட் பீப்புள், வெரி வெல் டீசன்ட் பீப்புள். அவங்களோட வேர்ட்ஸில் இருந்து ஒரு பேட் வேர்ட்ஸ் வராது, தூசணம் கூடி வராது. கஜன் இருக்கிறான், ஒரு எத்தனையோ பேர், அவ்வளோ பேரோட நாங்கள் பழங்குறோம். ஆணோட பெண்கள் நிறைய பேர் இருக்கிறோம். எங்களோட மைனன் சார் மகள் இருக்கா, வெல் டீசன்ட் மைனரி இருக்குது. இப்படி எத்தனையோ பேர் பேரை சொல்லிக்கொண்டு போகலாம். கைலண்ட் இருக்கு, அப்படி கனவே இருக்கிறோம். ஒரு பெண்ணுக்குரிய ஒரு அம்சம் இருக்கும், பெண்கள் மேலே கதைப்பா. இதுகள் வந்து டேர்ட்டி கதைகள். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் அந்த குலம் கோத்திரம் வரைஞ்சி பழகணும், அவர்கள் வளர்ந்து அந்த இடத்த வைக்கணும். உங்களோட தகுதி மீறி உங்களோட குடும்ப பின்னணி உங்களோட குடும்ப கௌரவத்துக்கு குறைஞ்சவரோட பழகினா அவர் உங்களோட மதிப்பு தெரியாது கீழ்த்தரமாக தான் நடத்துவார்கள். முதலாவது. 2வது, நானுமையாக பெருசாக படித்தேன்னு சொல்லலை. அவரெல்லாம் சொல்லி நம்ம ஏதோ பெரிய மேஜர் அப்படி ஒன்று நான் கிடையாது. நான் பெருசாக படிக்கலை, கற்றது கையளவு கல்லாத கடலளவு. ஆனால் கல்வி வரையும் ஒன்று இருக்கும். இப்போ 8ஆம் படித்த பிரபாரனுக்கு இவ்வளவு நான் ஒரு டீச்சிங் கொண்டு கொடுக்குறேன். மொக்கநட்ட வீணம் இருக்கக்கூடாது. அதுக்கு இங்கே இலங்கை பிரபாரண அழிவு நாசம், இடியமீன் நாசம். மொக்கநட்ட வீரம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி மொக்கநட்டை காசு இருக்கக்கூடாது. அதுக்கு ஐபிசி பாஸ்கரன் உதாரணம். உன்னை நாசம் பண்ணி கொண்டு இருப்பான் நாட்டை. புத்தி உள்ளவன்ட்டா வீரம் இருக்கணும், புத்தி உள்ளவன்ட்டா காசும் இருக்கணும். அப்போ தான் நாடு டெவலப் ஆகும். இப்போ கிருஷ்ணர் புத்தி உள்ளவர், காசு இருந்தது, துவாரகை நல்லா வச்சிருந்தார்.
ராமர் புத்தி உள்ளவர், காசு இருந்து அயோத்தியோ அந்த நாட்டை நல்லா வச்சிருந்தேன். இப்படின்னு நிறைய பேர் இருக்கீங்க. அப்போ மொக்கரட்ட வீரம் இருக்கக்கூடாது. மொக்கரட்ட வீரர் வந்து நாடு அழிஞ்சதுக்கு இலங்கை பிறப்பாங்க. மொக்கரட்ட வீரர் வந்து உகாண்டா அழிஞ்சது இடியன். கொஞ்சம் வித்தியாசம் தான், பெரிய வித்தியாசம் இல்லை. அவன் ஒரு ஆசாபாசத்தில் விளையாடினா இவன் நாடு பிடிக்கன்னு படிச்சு ஆக்களை நாசம் தங்கட ஆக்களை அழிச்சது தான் பெருசு. சரி, கரும்புலி என்று சொல்லி தண்டத்தான உயிரமாய்க்கிற ஐயா பிள்ளை. இந்த சமயத்தில் ஒரு மில்லரன்னா ஓகே, எல்லாம் நெருங்கிட்டான், ராணுவம் வந்துட்டுது, அடிக்கத்தான் போகணும், ஓகே, அது சல்யூட் தான். அப்புறம் கிழமை தலைவரோட இருந்து தேர்தல் பிடிச்சா கரும்புலி, தலைவரோட இருந்து படம் பிடிச்சா கரும்புலி என்று மோகத்தை உண்டாக்கி ஊரில் உள்ள பிள்ளை எல்லாத்தையும் சாவடிச்சவனை வச்சு கொண்டாடுறாங்க ஐயா. இலட்சியத்துக்கு இலட்சியம் வேண்டாம், அவன் மூளையை பாவிக்கணும், பெரியக்கு ஏற்றுக்கொள்ளணும், டெவலப் பண்ணிக்கொண்டு போகணும். ஆக்கள் விழா அழிஞ்சதுக்கு காரணம் பிரபாகரன். 800 பேருக்கு பிறகு அழிஞ்சதுக்கு காரணம் பிரபாகரன். அந்த மொக்கனட்டை இருந்த வீரம் எழுதி வச்சுக்கொள்ளும். இதுதான் உண்மை. வரலாறு நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க. இதை கண்டிப்பாக இப்போ எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளிச்சு, 8 பேர் ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்களே இதை ஏற்றுக்கொள்வீங்க. மொழி வாய்க்காலில் செத்ததுக்கு காரணம் விடுதலை. ஏன்னு கேட்டால் மக்களை போக விடையில்லை, விட்டுருந்தா இவ்வளோ அழிவு வந்திருக்காது. அவர் கொண்டு தான் ஐயா போடுவோம். சரிதான். ஸோ அந்த ஐயா அடுத்தது சொன்னார்ன்னு கேட்டால் கல்வி அறிவு. ஸோ நீங்கள் உங்களோட படித்த எஜுகேஷன் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நட்புகளை வச்சுக்கொள்ளுங்க. படிப்பறிவு இல்லாதவர்கள் தங்களோட குணத்தை காட்டும். இப்போ நான் இன்னும் ஆழமாக சொல்ல போனால் ஆக்களை பர்சனை அட்டாக் பண்ணுறான்னு இல்லை. இப்போ எனக்கு வந்து அந்த ஆஸ்திரேலியா இருந்து கொண்டு அபிராமி என்ற பேரில் இப்போ 3 வருஷம் மெண்டல் டோச்சர் கொடுக்குறதும் கல்வி அறிவு குறைஞ்சி ஒரு பின்தங்கிய இடம் தான். மலையகத்தை சேர்ந்தது 8ஆவதுலேயே பிள்ளைப்படுறதுலாம் இதான் உண்மை. எனக்கு அவ்வளோ வலி கொடுத்துருக்கேன். 3 பேர் சேர்ந்து எனக்கு முக்கோண ரீதியாக வலி கொடுக்க எனக்கு அவ்வளோ அவைக்கு ஒரு பெயின் வேண்டாம். அடுத்தது கொழும்பில் இருந்தோண்டு பாட்டு பாடிக்கொண்டு தண்ணி ஒரு புனிதமாக காட்டிக்கொண்டு அந்த பிள்ளை கெட்ட நான் சொல்ல வரையில் சொந்த ஐடியில் புனிதமாக காட்டிக்கொண்டு கல் ஐடியில் இப்படியானதில் செய்கிறதும் படிப்பறிவிலோ குறைஞ்சது தான் சொல்லி ஆகணும். அவ்வளவு எஜுகேஷன் காணாது. அப்போ எங்களோட லெவலுக்கு எங்களை விளங்கிக் கொள்கிற அளவுக்கு அதுக்கு கல்வி அறிவு பத்தாது. அப்போ அது அப்படி தான் செய்யும். அது கொஞ்சம் பரவாயில்ல, உலகத்துக்குள்ள 3க்குள்ள கொஞ்சம் பரவாயில்ல. பட் இருந்தாலும் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கேட்க தெரியாது. 3வது வந்துருக்கிறது துப்புரவு படிப்பறிவு இல்லை. எனக்கு 5 மொழி தெரியுமான்னு பீத்தும் தெரியும். ஆனால் ஒரு சென்ஸ் இல்லாது பொடிகளோட சேர்த்து வச்சுக்கொண்டு பேட் வேர்ட்ஸ், தாயை பற்றி கூட கேட்கறது, கேட்டால் மேதகு வள பண்ணுறது, இப்படி தான் வளர்த்துருக்கு வந்தாங்க. இப்படி தானே இப்போ இன்றைக்கு 6 கெட்டவே இப்போ ஜப்பான் பொடிகள் பிள்ளை விட்டா ஹிண்டு குளிச்சு முழுக்க கட்டவே பிரிஞ்சுவிலே கட்டவே அதுக்குள்ள தன்னை வந்து தலைவர் தூக்கி வளர்த்து வேண்டது. ஆனால் ஒரு செட்டை டீம் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கொண்டு பூலிங் கேங் பண்ணி கொண்டு இருக்கு. இதுக்கும் பிறகு வந்து என்னோட சொரிஞ்சா அந்த பண்ணி வந்து என் ஃப்ரெண்டுக்கு போய் எனக்கு பைத்தியமாண்டு கத்தினதுலேருந்து தனக்கு முஸ்லீம்களால் பிரச்சனை வந்து முழுக்க ஸ்க்ரீன்ஷாட்டோட எல்லா மீடியாவுக்கும் வரும். என்ன மீடியா பவர் தெரிஞ்சவே தெரியும். சகலதுக்கும் வரும். எனக்கு இன்டர்நேஷ்னல் மீடியாவில் அந்த சாசாண்டோட இருக்கல இந்த என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு வெள்ளக்கார பொம்பளை இன்னைக்கு அவ்வளோவெல்லாம் மீடியா ஐடிஎன் அது இதுகள்லேருந்து முழுக்க வரும். விடுதலை புலிகள் தலைவரை களங்கப்படுத்தும் ஸோ அண்ட் ஸோ பேர் என்னோட வந்து நக்கரை நாக்கி செக்குன்னு தெளிங்க கடைசி லாஸ்ட் வார்னிங் கொடுக்கணும் இந்த பன்னாடிகளுக்கு. சரி, வந்து சொவிகிறது, வந்து நொட்டுறது, அரைகுற படங்களை அனுப்புறது, புறங்களை தூண்டி விடுறது, பண்ண வைக்கிறது, குடும்பம் வைக்கிறது, என்ன ஃப்ரெண்ட்ஸில் இந்த மாதிரியான வேலை நீ பார்க்கப்படாது. மற்றது ஆண்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக் கொடுறேன், தயவு செய்து உங்களுக்கு வந்து திருமணம் ஆகாட்டால் பார்த்து எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்ச இடங்களில் பார்த்து கல்யாணத்தை கட்டணும். இப்படி இன்டர்நெட்டுகள்லையோ இப்படியான ஊடகங்கள்லையோ ஆக்களை பார்க்குறீங்க. அதுவும் குறிப்பாக 40 வயதுக்கு மேலே திருமணம் இல்லாத இருக்கண்டா அதுக்கு ஏதோ கர்மா சம்திங் பிரச்சனை தான். அது வந்து ஒரு ஈகோஸ்டிக் கேரக்டராக இருக்கும். ஏனெண்டா கிருஷ்ணன் சொல்கிறா என்னென்னு கேட்டால் ஒரு பெண் வந்து சாமர்த்தியப்பட்ட அடுத்த மாதத்துக்குள்ளேயே அடுத்த வருஷத்துக்கிடையே வரம் தேடி வருவாங்க தான் தன்னுடைய ஏற்பாடு கிருஷ்ணன். இவையா தேடி போகத்தவில்லை பெண். அதனால தான் பூப்புனிய நிறத்தவளை செய்கிறது. அப்போ இவியல் என்ன செய்வினம் சாமர்த்தியப்பட்டுட்டு ஆரன் சொந்தக்காரனோ இல்லை தெரிஞ்சவனோ கேட்டோன்னோ இல்லை செருப்படுத்துறது. பிறகு கடைசியாக தேப்பங்காரன் செருப்பு தேய மாப்பிள்ளை பார்த்தது எங்களை சொந்த எங்களுக்கே தெரிஞ்சதாலுக்கே இருக்குது. அங்கே வந்து 3-4 படிகள் விரும்பி எல்லாருக்கும் செருப்படுப்பேன். கடைசியாக அந்த தேப்பங்காரன் செருப்பு தேய தெரிஞ்சானே இங்கே வந்து செருப்பை காண 5 பேர். இது உண்மை. இந்த செருப்பு தேய்ச்சி வச்சு போல மாப்பிள்ளை தேடியாது. பிறகு கடைசியாக 55 வயதில் காட்டிச்சுது. சொந்தம் தெரிஞ்சவங்க ஒரு எல்லாத்துக்கும் உதாரணம். சில பெண்கள் வந்து இந்த நண்பர் ருத்ரா சொன்ன மாதிரி ஆண்மூச்சு, இந்த ஆண்மூச்சு இருக்கிறவர்களுக்கு மற்றவன் அடக்கப்பா. ஆண்மூச்சு உள்ளவர்களுக்கு பெண்மூச்சு உள்ள ஆம்பளையர் இருப்பாங்க. இப்படியே பம்மி கொண்டு ஓ மேடம், ஓ ப்ளீஸ் மேடம், அந்த இதுகளில் காட்டுவாங்க. என்ன இந்த கீதோ கோவிந்தத்தில் மேடம் ப்ளீஸ் மேடம் கொண்டு வந்தால் விஜய் மேலே பின்னால் தூங்கி கொண்டு போகிறவங்க சரி ஆண்மூச்சு உள்ளவங்க அவ சொல்லலாம். அதை கேட்குறது சரி. அங்கே சில பேருக்கு மச்சான் நேரம் இருப்பான், சில பேருக்கு படித்தவன் இருப்பான், சொன்னோன்னா ஃபோன் பண்ணோம் வந்து நிற்பான் ஆளுக்கு இல்லை. அவங்க கட்ட வேண்டிய எங்களுடைய நேரம் தெரியும்.
அது கண்டிக்காரையாக இருந்தாலும் சரி, கொழும்புக்காரையாக இருந்தாலும் சரி, இந்த பெண்ணாடையாக இருந்தாலும் சரி, நாசாவோ பூசாங்க சரி, உங்களுக்கு ஏற்ற ரேஞ்சில் பார்த்துக்கொள்ள வேண்டிய அவங்களோட சொல்கிறத கேட்குறவங்க இருப்பாங்க. ஆண்மூச்சு உள்ளவனுக்கு எங்களாரி கட்ஸாக இருக்கவன் அன்பு காட்டுவான், நல்ல அன்பு காட்டுவான். ஒரு பெண்ணை வந்து எவ்வளோத்துக்கு அவன் உணர்வு மதிக்கவும் மதிப்பான், தேவைண்டா காலம் பிடிச்சி விடுவான், அல்லது என்ன ஒன்றாலும் செய்ய ரெடி சொருங்கினமோ அவ்வளோதான். அங்கே என்ன நண்பன் சொல்லிட்டு அடி வாங்கி போட்டுருப்பான், ஒருத்தி இன்னும் சேராமல் இருக்கிறான் சொரைச்சேட்டை காட்டி, இன்னொருத்தி உலக்கு வாங்கிட்டு கலச்சி விட்டுருப்பான், இன்னும் செய்யலை. அப்படியே திரிகின நம்மளோட சொறி வேலையை காட்டிக்கணும். ஸோ ஒழுங்கான ஆண்கள் நீங்கள் வந்து இந்த 40 வயதுக்கு மேற்பட்டதுகளை கடைசி வரைக்கும் பார்க்க போய் அதெல்லாம் முழு மென்டலாக இருக்குங்க. எனக்கு ஆல்ரெடி இப்படி 3 ஆள் நான் துன்பப்பட்டுட்டேன். இப்போவும் அதில் கொடுக்க தெரியுதுகள். நான் கணக்கெடுக்க விட்டுட்டேன் என்றாலும் இதை சொல்கிறது அவே நச்சு கொண்டிருக்கின்றதுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும். விழிப்புணர்வு கொடுக்கணும் மக்களுக்கு. அந்த விழிப்புணர்வோடனால திருந்தோணும். இல்லை திருப்பி வெளிக்கிட்டினம் என்றால் எனக்கு தெரியும் ஒன்றை எப்படி டீல் பண்ணுறோம், எத்தனையோ டீல் பண்ணி கொண்டிருக்கோம். புலிப்படியாலே செய்ய முடியாத வேலையில் யாழ்ப்பாணம் செஞ்சாக்கலாம் நாங்கள். சரியோ அவங்களே கடித்தனோன்னு பாராட்டினாங்க. இவன் கொஞ்சம் பேர் வெளிக்கிட்டு இருக்கீங்க. சரியோ பிரபாரனே இங்கே சொன்னதாக்களி நான் தெரிஞ்சால் மக்களுக்கு அவன் அடிப்பான்னு சொல்லி. அப்போ இதுகள் பிரபாரன்ற பேரில் மக்களுக்கு துன்பத்தை விளைவிக்குது. பிரபாரன்ற படத்தை கொண்டு போனது பிள்ளை ஐயா கொண்டு போனாங்க இருக்கிறவர்கள் கொளுத்துவான் தானே. கொளுத்தினா கொளுத்தி போட்டான்னு லோ சீப் பொலிட்டிக்ஸை செய்கிறார். ஆஞ்சநேயரை வாழ் நிற்பச்சா ஆஞ்சநேயர் கொளுத்து வர்றாங்க. ஐயோ ஆஞ்சநேயர் எரிச்சு போட்டார். அது மாதிரி தான் இது. நிறைய பேர் இப்படித்தான் தூண்டின இவதான் சுடுறது பிள்ளைங்களுக்கு சுட்டோட்டு அவன் குண்டு போட்டோன்னா வந்து குண்டு போட்டாங்க. இதுதான் இவன் அந்த காலத்துலேருந்து இவ செய்கிறது. இந்த மாதிரியான கடப்புலி வேலை செஞ்சதுதான் எங்களோட போராட்டம் ஜெயிக்கல. நேர்மையாக போராட்டம் எத்தனையோ போராட்டங்கள் ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லிக்கொண்டு உடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவதை வணக்கம். மீண்டும் ஒரு பதிவு சில பெண்கள் நிஷான்ற பேரில் பார்த்தேன். அற்றக்குறை ஆடையோட கௌசல்யா போட்டிருக்கோம். கௌசல்யா எனக்கு அப்படி இல்லை எப்படி நான் தான் அவன் சில பிள்ளைகளை தாக்கியிருக்கேன். ஆனால் ஒரு பெண் ஒரு ஆணுக்கு ஒரு வக்கர புத்தி இருக்கலாம். ஒரு பெண்ணை இறந்துடும் அப்புறம் அது உடிப்பில். ஆனால் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு ஒரு பெண்ணை அரவுரோடு போட்டு ரசிக்குது. ஆம்பளையை அர்ச்சனா அரவுரோடு போட்டு ரசிக்குது ஒரு ஐடியில். இன்னொரு ஐடியில் வந்து அர்ச்சனாவை தாக்குது. அப்போ எப்படியான கேவலமானது. இப்படியான மத்தியில் சில டிக்டாக் ஐடியில் அபி என்று இருக்குது, ஜசோஸ்ரீ என்று இருக்குது, சில முஸ்லீம் பொம்பளைகள் இருக்குது. வல்லுக்கு தங்களோட உடுப்புகளோட தங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துது. இன்னொரு பிள்ளை அதோட ஆடு அதெல்லாம் நான் ஷேர் பண்ணுவேன் என்று கேட்டால் அதுகள் உண்மையாக இருக்குது. இதுகள் பார்த்தா 10 நிச்சயம் சீலையும் கொடுத்து விபூதியும் கூறி சுக்குலாம்பரம் வச்ச சதுபுரண சதுபூஜம் பிரசன்னவதனன் தாயே சிரோவிக்ரோ சாந்தின்னு சொல்லி பூஜையை பண்ணி கொண்டு இஞ்ச சொந்த ஐடியில் அங்கே வந்து கள்ள ஐடியில் போடுறதும் கொடுக்க இன்டர்நெட்டில் இருக்க போன் வீடியோ அது பிள்ளைன்னு நான் சொல்லுவேன். அதை இந்த சொந்த ஐடியில் கதைச்சி பழம் தான் நான் சொல்லுவேன். நான் சொல்கிற பாயிண்ட் அவனே அதுக்காண்டி எனக்கு இந்த ஆசை இல்லைன்னு நான் சொல்ல வரையில்லை. களவா செய்யாத உனக்கு அதுக்கு தைரியம் இருந்தால் அதை அனுப்பு. அதுக்கு தைரியம் இல்லையா மூடிட்டு கிட. நான் சொல்கிறத பிள்ளைகள் தான் சொல்லுவோம். எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான எண்ணம் இருக்கும். ஒரு பெண்ணை அறநிர்வாணம் ஒரு பெண் போடுவாண்ட. ஆனால் புலங்களில் மற்றதை பற்றி அவர் அப்படி இவர் இப்படி அந்த பொம்பளை இப்படி இந்த பொம்பளை இப்படி என்றது. பிறகு இன்னொரு ஐடியில் வந்து இருந்து கொண்டு புனிதர்களாக காட்டிக்கொண்டு அர்ச்சனாவை கழிக்கிறது. அர்ச்சனாவை பார்க்க ஆசையாவாக்கு யாரோட பார்த்து தான் அதோட ஃபேக்ட் வேற ஒன்றும் இல்லை. பேசிக்காக அந்த ஆசை அதுதான் உண்மை. அர்ச்சனா காசு அனுப்பியிருக்கிற இத்தனைக்கிறது. அப்புறம் எனக்கு கல்ல ஃபோன் பண்ணி நாங்கள் வந்து ஆதித்யில் இருந்து வைக்கிறோம். என்னோட ஒரு பொம்பளை என்னோட ஒரு ஆம்பளை மாதிரி 15 நாள் காய்ச்சிருக்கேன்னா அதுக்கு எவ்வளோ வக்கர புத்தி இருந்திருக்கு. ஆம்பளை மாதிரி நான் ஆம்பளைன்ற உணர்வுகளை நான் இப்போ ஒருத்தராவோட ஷேர் பண்ணுவேன். இல்லை தான் ஒரு ஆம்பளை மாதிரி இருந்து ஒரு பொம்பளை என்னோட கேட்டுருக்கோண்டா இவ்வளோ ஒரு கடைசியால் இருந்திருக்கு. அவ்வளோத்து பொறுமை இருந்திருக்குன்னு பார்த்தீங்க. எவ்வளோ ஒரு கேவலம் நாட்டில். கோயிலுக்கு காசு ஆண்டு மாத்திரம் அப்புறம் அது இன்னொரு ஐடியில் போய் என்னென்ன லெட்டர் வாங்குறது. அப்புறம் இன்னொரு ஐடியில் போய் வேறுபடி எனக்கு லெட்டர் வந்துருக்கான்றது. மலேரியாவுக்கு தான் ஆக்களோட மினிஸ்டரோட கதைக்க வைக்கிறன்றது. அப்புறம் அதை பற்றி ஒன்றுமே செய்யறதில்லை. எப்படி என்னோட கதைக்கிறதுக்கு நான் என்னத்தில் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். கோயில் வேலை அப்போ அதில் ஜெஃப்ரான் யூனிவர்சிட்டி அதில் மற்ற மலேரியா அதில் வந்து தானும் மூக்கணும் என்னோட அலட்டி கொண்டு இருக்கிறது. நானும் தாண்டாப்பா சொல்கிறேன் வழிவான கும்பலையா நீ நேரம்னு சொல்லிட்டு வா நான் கதைக்கணும் நான் சொல்கிறேன். தேவைன்னா நீ ஆசைப்படுறபடி வீடியோ கொடுக்குமாறு நான் சொல்கிறேன். நீ என்ன இப்படி கேவலமான வேலை செய்கிறேன் என்று நானும் மனுஷன் தான். நான் கல்யாணம் பண்ணுறேன். என்னை போட்டு டோர்ச்சர் பண்ணுறாங்கடா. அப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தயவு செஞ்சு கொமெண்ட்ஸில் கொடுங்க. இப்படி அந்த ஆளுக்கு அரியணம் கொடுக்காதேங்க. அந்த ஆள் தான் தெளிவாக போட்டிருக்கு தனக்கும் ஆசை இருக்குன்னு சொல்லுது. உங்களை மாதிரி கள்ளம் இல்லை கல்யாணம் கட்டுறோன்னு சொல்லுது. இப்படி போய் கள்ள ஐடியில் இப்படி அரியணம் கொடுக்காம உங்களோட சொந்த ஐடியில் போய் நான் நேரம்னு சொல்லுங்க ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆக்சுவலாக நாங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. தான் அதுக்கு நான் என்ன செய்கிறது? அதுக்கு நானே கிடைச்சினாங்க.
கள்ள ஐடியில் வந்து கண்டதை போட்டு மற்றவனை மனதை பழுதாக்குறது. என்ற நண்பனுக்கெல்லாம் அப்படி நடந்திருக்கு. இந்த சம்மந்தப்பட்ட ஆக்கள் மாதிரி ஆக்கள் வெளியில் பார்த்தா அர்ச்சனாவை அறவுறவு கொடுப்பட போகிறது, கௌசல்யா அறவோட கூட பெண்ணியம் பேசுகிறது. இப்போ வெக்கம் இல்லை நியாயம் முழுக்க. ஆனால் மற்றவனை முழுக்க கிளிக்கிற தான் பெரிய உத்தம் மாதிரி. இத்தனைக்கும் ஆளு ஒரு முஸ்லீம் பொம்பளை வந்து பேசி போட்டுதான். அதை தான் மீற சொல்லாமல் சஜித் பிரேமன் ஒரு ஆம்பளை ஐடியில் போய் எனக்கும் சொல்லலாம், இன்னொரு ஃப்ரெண்டுக்கு சொல்லி என்ன கொண்டு சொல்லிக்க சொல்லி அதை நான் சொன்ன பிறகு இந்த ஃப்ரெண்டுக்கு போய் உனக்கு பைத்தியம் மூடிட்டு படு. எப்படி ஒரு கட்டசி மெண்டலாக இருக்க நினைக்கிறீங்க? அதுதான் அவனுக்கு கிளப்பி விடுது. 9 மாதங்கள் நடந்தது. அவன் பியாம அவன் வருத்தத்தில் நடந்தது. அவனுக்கு அந்த மெசேஜை போட்டு சஜித் பிரேமன் ஐடியில் எப்படி ஒரு முஸ்லீம் வந்து என்ன கீழ்த்தரமாக பேசி போட்டுது கேளு. அவர் தான் கேளு. அவன் என்னட்ட சொல்ல, நானும் அதை எடுத்து முஸ்லீம் எப்படி அந்த பொம்பளையை பேசினான் நான் சொல்ல. அதை நான் சொன்னோன்னா அவனுக்கு பேசுது. இப்போதான் அவாக்கு ஏதோ நிசா புசா அவள் கேளற முடிஞ்சிருக்குது. நீ அவாக்கு வந்து அது இன்னொரு சஜித் பிரேம் அமது ஒரு ஆம்பளை என்ற பேரில் அவ்வளோ டெக்னிக்காக வேணும் கடித்தன. ஏன்னா அப்படி பேரை சொல்லி விட்டோம்னா கவர் எடுக்கிறதுக்கு என்ன நான் சொல்லிட்டு ஐடி எடுத்து இந்த கிரைம் டிபார்ட்மெண்ட் இருக்கு அவன்கிட்ட சொன்னால் எத்தனை ஐடி ஒரு ஆள் இந்த பேர்லாம் இருக்கு. சஜித் பிரேம் ஒன்று தான், இந்த சிங்கப்பூரும் ஒன்று தான், அந்த பாசரையும் ஒன்று தான், அந்த 1 2 3 ஒன்று தான், அந்த அவனுக்கு போட்டது எல்லாம் ஒன்று தான். நான் ப்ரூவ் பண்ணி விட்டுறேன். என்னோட வந்து சொல்லுங்க நான் கேடு கட்டணும்னு சொல்லி இருக்குது. பொத்தி கொண்டு இருக்கணும் திருடனு தேள் ஒட்டின வேறு என்னில் வந்து பிள்ளை அப்படின்னா கேட்கப்படாது. இருந்து கொண்டு இன்னொரு ஐடியில் வந்து தான் ஒரு புத்தகம் மாதிரி கேட்கிறது இந்த கொழும்புக்காரி மாதிரி. அதை அப்படி செய்யறதால நீ உத்தம் இல்லையண்டாகாது. அது இந்த மாதிரி வேலை செய்யாட்டி பிள்ளை பிறக்காதப்பா. அது புனிதம் தான். காமத்தை புனிதமாக பாருங்க. ஓசோ சொல்றதெல்லாம் ஏன் போட்டு படிச்சு பாருங்க கீழே எவ்வளவு காமத்தை எவ்வளவு தெளிவா. அன்றைக்கு கோயில் சிற்பங்கள் எல்லாம் காமம் தான் கீறாங்க. காமன்றது ஒரு புனிதமான செயல். அதை நீங்க தான் கெட்டு நச்சு போட்டு நீங்கள் அதுக்கு ஒரு முகமூடி போட்டு கல்லடியில் போறீங்க. நீங்க அப்போ கூட கொப்பம் கொத்து ஒன்று செய்யாங்க. நீங்க பிறந்தீங்க தேசிய தலைவர்கிட்ட வளர்ப்பால் இது கலைக்கணும் சிலது. அப்போ தேசிய தலைவர் சும்மா இருந்தார். இப்படி கல்யாணம் கட்டி 3 பிள்ளை சும்மா இருக்க பிறந்தது. AK-47 ஃபுல் துரு அடிக்கும் அந்த 3 பிள்ளை பிறந்தது. அறிவு கெட்டது. அதே மாதிரி ஆன்மீகம் கலைக்கு சில அது அந்த டீச்சிங் இந்த டீச்சிங் அண்டு ஆன்மீக தலைவர்கள் புள்ள பெற்றுட்டுருங்க. அதை இப்படியே சும்மா இருக்க அங்கே புள்ள பிறக்கும் கொஞ்சம் என்னடா அறிவு உங்களுக்கு. சிவலிங்க அர்த்தத்தை எடுத்து பாருங்க. இதுக்காண்டி இப்போ நான் வந்து இதையே முழுக்க கலைக்கிறேன்னு இல்லை. சிவலிங்க அர்த்தம் தான். ஓசோட்ட நிறைய பேர் போயிருக்கேன். ஓசோட்ட நிறைய பேர் போனால் அந்த மெடிடேஷன் வச்சுல போனால் உங்களுக்கு இந்த நீங்கள் உங்களை செக்ஸ் சாமியாக 2 பேரை பேசியிருக்கீங்க. அந்த சொல்லிச்சு ஐயோ எனக்கு அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லைடாப்பா. இந்த பாரதங்கள் முழுக்க தனக்கு செக்ஸ் பிரச்சனைன்னு சொல்லுது. அதனால நோட் மெடிடேஷன் அதுலேயும் பொம்பளை எல்லாம் கூட சொல்லுது. அதனால தான் இந்த மெடிடேஷனை நான் கொண்டதுனால அவர் சொல்லுவேன். ஆன்மீகத்தில் உள்ளவர் சிலர்கள் ஆன்மீகத்தில் நான் இருந்தால் இது எனக்கு இருக்கக்கூடாது தாங்களே நச்சு கொண்டு தாங்களே ஒரு முகமூடியை போட்டுக்கொண்டு மற்றவங்க டோச்சரில் எடுத்து கொண்டு போகலாம்ப்பா. கேட்டு 6 சொல்லுவோம். கேட்டு 6 சொல்லும். அன்றைக்கு கூட கதை இல்லையே. எனக்கு அந்த ஞாபகம் வேற நான் ஒரு முக்தன் கிடையாது. என்ன இரிட்டேட் பண்ண இந்த 3 பேரில் ஒரு ஆள் இரிட்டேட் பண்ண 3 பேருக்கு தான் கிளி. அது ஆஸ்திரேலியாக்காரியாக இருக்கலாம், கொழும்புக்காரியாக இருக்கலாம், இப்போ இருக்கிற நாசாவா பூசாவாக இருக்கலாம். 6 இல்லை. ஒருத்தி சொரிஞ்சா கீரல் ரெக்கார்ட் மாதிரி செஞ்சா முழுக்க வரும் வச்சு கிழிச்சு கொண்டு தான் இருக்கும். அண்டில் அதுகள் சாக வேணும், இல்லை இன்னொரு கல்யாணம் கட்டி துளிய வரும், இல்லை மன்னிப்பு கேட்டு வந்து என்னோட பாலம் ஏதோ ஒன்று ஒரு முடிவு வரும். சரிதானே? ஸோ வேறு என்ன, நன்றி வணக்கம். மீண்டும் உங்களுடன் இன்னொரு மாலை பொழுது சந்திப்போம். நான் சொன்னதில் தவறுகள் இருந்தால் தெளிவாக 3 மொழி எனக்கு தெரியும். தமிழில், இங்கிலீஷில், சிங்களாக்க பார்க்க மாட்டேன், தமிழில் இங்கிலீஷில் போடணும். ஸோ வேறு என்ன, நன்றி வணக்கம். லவ் யூ.